Joga pra trás, da costinha, 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 costinha. சரி, ஹலோ காய்ஸ், இது உங்க ஒட்டாக் டாக்ஸ். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்னா, எதை பத்தின்னு எங்களுக்கும் தெரியல, எல்லாத்தையும் கலந்து பேச போறோம். நிறைய இருக்குது டாபிக், அதனால ஒரு சிங்கிள் டாபிக்கா சொல்ல முடியல. ஒரு கண்டென்ட் பேச போறோம், பேச போறோம், அவ்வளவுதான். பேச முடியல, நேரம் எல்லாரையும் போட்டு அடிக்குது. அதான் ரொம்ப நாள் ஆச்சு, எல்லாம் சேர்ந்து பேசி ரொம்ப நாள் ஆகுது. ஐயோ, இன்னைக்கு சாகசம் பண்ணிட்டு வந்துக்கிறேன். எப்பா எப்பா. நம்ம கண்டென்ட்டுக்குள்ள போவோம். இன்னைக்கு வந்து நம்ம பேசலாம்னா, இது ஒன் பீஸுக்கு இப்போ கொஞ்சம் நல்ல ஒரு தமிழ் ஃபேன்ஸ் எல்லாம் வந்துகிட்டு இருக்காங்கன்னு கேள்விப்பட்டோம். சோ அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நல்லா பயங்கரமா வராங்க. இல்ல, அது எப்பயில இருந்து தெரியல, நீங்க சொல்லி எனக்கே தெரியுது. எப்பயில இருந்து அதெல்லாம் வருது? இப்போ தமிழ் டப் விட்டதுல இருந்தா ஒன் பீஸுக்கு தீவிரமான ரசிகர்கள்லாம் வந்திருக்காங்களா? லூஃபி நான் தான் லூஃபினே இப்போ சுத்திக்கிட்டு இருக்காங்களா? இல்ல, தமிழ் டப் எல்லாமே எங்களுக்கு நல்லாதான் இருக்கும், அதை நாங்க கேட்கவும் இல்ல. ஆனாலும் வராங்க. நான் இன்னும் அதுக்கு வச்சு பாக்கல. நீங்க சொல்றதுனால எனக்கு புதுசா இருக்குது. இதுதான். ஓ, இனிமேல் உங்களுக்கு பழகிடும். தலையும் வராம போயிட்டாரு. அவரு பாதியில வந்து சேருவாரு. சரி, ஆமா. ஆனா இவனுங்க எதுக்கு சம்பந்தமே இல்லாம பாதியில இருந்து தமிழ் டப் எடுக்க ஆரம்பிச்சாங்க? ஐயோ, நீங்க அடிக்கிறதெல்லாம் விடுங்க. என் தங்கச்சி எல்லாம் என்ன போட்டு செய்தியா? இல்ல, நான் சும்மா சரி கார்ட்டூன்ல எப்படி இருக்குன்னு பாக்கல, நான் வச்சு பார்த்தேன். நான் போர் அடிச்சா டைம் பாஸ் ஆனா கார்ட்டூன் போத்துருவேன். ஏன்னா அப்பப்ப சின்னத்துல டாம் அண்ட் ஜெரி எல்லாம் போடுவாங்க, அதை பார்ப்பேன். அப்படி வைக்கலான்னு பாக்கும்போது ஒன் பீஸ போட்டேன். ஐயோ, இது எப்பட ஆரம்பிச்சானு சும்மாதான் பார்த்தேன். தலைவன் ஜோரோ சீன் தான் ஓடிச்சு. ஜோரோ சீன் தான் ஓடினு இருந்துச்சு. என் தங்கச்சி கண்டுபிடிச்சு, உனக்கு பிடிச்ச கேரக்டர் தானே, அவன் வாய்ஸ் கேட்டே அவன் கலாய்ச்சி விட்டு ஒரு மாதிரி அசிங்கமா போச்சு. நீங்க என்ன கலாய்க்கிறது? என் தங்கச்சி இப்போ கொஞ்சம் ட்ரெண்டிங்ல போய்கிட்டு இருக்கு, அதனால அவனுங்க ஒன் பீஸ தூக்கி ஸ்ட்ரைட்டா பாட்டு இருந்து எடுக்க ஆரம்பிச்சாங்களா? இல்ல, எனக்கு புரியவே இல்ல. எனக்கு என்ன பிரச்சனை, இருக்கு கருமத்தை. அவனுக்கு கியர்னா என்னன்னு தெரியாது, ஹக்கினா என்னன்னு தெரியாது, லூஃபினா யாருன்னே தெரியும், சில பேருக்கு தெரியாது. ஜோரோ தலைவன் எல்லாம் யாருன்னே தெரியாம சாஞ்சி அவன்லாம் எப்படி சேர்ந்தானுங்க? அவன் ஒருத்தனோட பேக் ஸ்டோரி, இந்த வேன் ஆருக்கு முன்னாடி வரைக்கும் அவனுக்கு ஒரு கிரியூ எப்படி அசம்பிள் ஆகுறதுன்றது வரைக்கும் தான் கதை. அதுவே தெரியாம எப்படி வேனோவை பாக்குறானுங்க? என்ன கெட்ட வார்த்தை வருது எல்லாம் ஆகிறதுனால பேச முடியும். அதான் இப்ப நம்ம ஃபைனல் ஆர்க்ல இருக்கோன்ட்டு ஓடா சொன்ன உடனே கார்ட்டூன் நெட்வொர்க் இவனுங்க இதை வச்சு தலைவன் வேற வந்துட்டு போறாரு. அவர் பேசுறது ஒன்னும் சரியா கேட்க மாட்டேங்குது. மதன் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு இல்ல நம்ம சிஎன் ஒன் பீஸ் பத்தி பேசுறோம்ல, அதனால அப்படிதான் இருக்கும். புலி பதுங்காதுல. ஆமா, நான் ப்ரோ தனியாவே உள்ள இருந்து வெளில வந்து பேச சொல்லுங்க ப்ரோ, ரொம்ப உள்ள கேக்குது. கொஞ்சம் வெளியில வந்து பேசினா பதுங்கி இருக்கிற மாதிரியே இருக்குது ப்ரோ நீ பேசுறது. வெளியே பேசினா 18+ ஆயிடும் பாத்துங்க ப்ரோ. ஆனா சத்தியமா சொல்றேன், நல்லாவே இல்ல ப்ரோ அனிமே. நான் கூட கார்ட்டூன் நெட்வொர்க் டிராகன் பால் பறக்க விட்டுறான்னு நினைச்சேன். அனிமேன்றனா டப்பிங் நல்லா இல்ல. தேங்க்யூ அடிப்பானுங்க இப்ப பாருங்க, நல்லா ஒரு பீஸ் ஃபைனல் நல்லா இல்லன்றேன் ப்ரோ. டப்பிங்ல மன உளைச்சல் ப்ரோ. ஆக்சுவலா நான் வந்து அனிமே வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கேன், ஒன் பீஸ் அனிமே மட்டும். அது அப்படியே ஒரு 10 எபிசோடு சேர்த்து வச்சு பாக்கலாம் அப்படின்னு வாரம் வாரம் பாக்குறதுக்கு எனக்கு எடுப்பா இருக்கு. ஒன் பீஸ் சீரியஸா எனக்கு முதல்ல ஒரு மாதிரி என்டர்டைன்மெண்டா தான் பாத்துக்கிட்டு இருந்தேன். அது போக போக ஒரு மாதிரி ஸ்லோ ஆயிடுச்சு. வானோதான், நான் தான் கீப் அப் பண்ணிட்டு தானே இருக்கேன். ஓ, வானோக்கே வந்துட்டீங்களா? வானோ நீ பாக்குறதுக்கு முன்னாடியே நான் ஆரம்பிச்சு கீப் அப் பண்ணிட்டு தான் இருக்கேன். அதான் இல்ல நீங்க பாக்கல நினைச்சேன். இவ்வளவு நாள் கலாய்க்கிறீங்களே, ஐயோ அப்படி சொல்லணும்னு இல்லையா, அவன் பாக்குறியா இல்லையான்னு கேக்குறானா? அதுக்கு இல்லாம இருக்கேன்னு கேக்குறேன். மதன் ப்ரோவால பேச முடியாது. அவரு முட்டு கொடுக்கணும் போல. சரி, ஆனா இவனுங்க தமிழ் டப்ல ரொம்பவே சிரிப்பா பண்ணி வச்சிருக்கானுங்க. இது எல்லோ பிளாஸ் கூட ஸ்டோரி போட்டிருந்தான். இது இந்த ஸ்டார்ட்டுக்கு வந்து ஏதோ ஒண்ணு போட்டிருந்தானுங்களே தமிழ்ல, ஏதோ வைக்கோல் தொப்பிகள்னு. ஆமா, வைக்கோல் தொப்பி கடற்கொலை. ஐயோ வைக்கோல் தொப்பிகளா தம்பி? கொஞ்சம் நல்லதா கூட வச்சிருக்கலாம். ஸ்டார்ட்டுக்கு இல்ல இங்கிலீஷ்லயே ஸ்டார்ட்னு கூட சொல்லிருக்கலாம்.
உனக்கு அந்த தமிழ்ல கொண்டு வரேன்னு வைக்கோல் தொப்பிகள் வச்சான் பாத்தியா, அதுலயே உங்களை முதுகுல குத்திட்டான் சூப்பரா நல்லா கைதோன்றான் கம்யூனிட்டி பசங்க. அப்ப இவனுங்க அந்த சிரிக்கிறதா என்ன செய்ய போறானுங்க? ஏன்னா ஒன் பீஸ் இனி ஒரு அனுப்புனியா? ஐயோ டோஃப்ளமிங்கோ அப்ப பிளாக் பியர்ட் இவனுங்களோட இவனுங்களோட இந்த லாபுக்கு அவனுங்களை விட்டுரு. நான் சோல் கிங் ப்ரூக்கு அவருக்கு என்ன பண்ண போறான்னு யோசிச்சுக்கிறேன். நீ வேற அவன் இது பிளாக் பியர்ட் கடவுளி. அதான் இவனுக்கு சிரிக்கிறதெல்லாம் பார்த்தா தமிழ் டப்ல இவ சசிகுமார் சிரிப்பு எடுத்துப்பானுங்க. அந்த மாதிரி இனி இதுக்கப்புறம் இப்படிதான். ஏன்னா கன்ஃபார்ம் இவனுங்க பண்ற டப்ல அந்த மாதிரி சிரிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. மேபி ரொம்ப எஃபர்ட் போட்டு வேணா ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம சொன்ன மாதிரி நிறைய காமெடி எல்லாம் சிரிக்கிறது எல்லாம் இருக்கு, அதை தூக்கி உள்ள வச்சாலும் வாய்ப்புகள் இருக்கு. வானோலே ஆல்ரெடி காமெடி இல்லடா ஸ்டார்டிங் இருந்த அளவுக்கு. இவனுங்க இன்னும் குறைச்சாங்கன்னா அது ஒன் பீஸ் மாதிரியே இருக்காது. அது ஒன் பீஸ் இல்ல தமிழ் டப்புக்கு வேணான்னு அப்போதுன்னு சொல்லிட்டு இருக்குதான்டா. அப்பல இருந்து தலைபாரா அடிச்சுக்கினேன். ஆனா நம்ம ஏதோ பேசின மாதிரி அதெல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா உங்களுக்கு ஒரு நல்லதுயா ப்ளீச் ஃபேன்ஸ்க்கு, அவன் அந்த பக்கம் தலை வச்சு படுக்கல, படுக்க மாட்டான். ஏன்னா டிஸ்னி வாங்கிட்டான்ல, டிஸ்னி ஒண்ணு கேட்கலான்னு இருந்தேன். இப்ப இது வந்துச்சுல டீமன் ஸ்லேயர், ஆமா அதுல காகுயாவா அவரோட க்ரோக் வந்து ஏசன் வாய்ஸ் கேரக்டரை குத்துறானுங்க. ஆமா ஏசன் வாய்ஸ் பண்றவரே வாய்ஸ் பண்றாரு கரெக்டா. நான் தான் சரி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். அப்ப நம்மள ரீல்ஸை பார்த்து சொல்றோம், நம்ம கலாய்ச்சி நம்மளே அப்படி பேசக்கூடாதுல்ல, அதனாலதான் உங்கள்ட்ட ஒரு வாட்டி கேக்குறேன். ஒரு காக்கா வாய்ஸ் பக்காவா இருந்துச்சு. ஆனா அந்த காக்காக்கே ஒரு க்ரோ இருக்குண்டா உனக்கு. இல்ல அதெல்லாம் இருக்கட்டும், இப்ப இதுக்கு வருவோம், மெயின் விஷயத்துக்கு வருவோம். ஏன் வந்து ப்ளீச் வராதுன்னு சொல்றேன்னா, டிஸ்னிகாரன் ஆல்ரெடி அதை வாங்கிட்டான் ரைட்டா. இதத்தான் நம்ம அவார்ட்லயும் பேசிருக்கோம், அது ஒரு பேசணும், அது போயிருச்சு. இப்ப கூட நம்ம ஹாட்ஸ்டார்லயே ப்ளீச் காட்டுதுயா பிளட் வார். முதல்ல நம்ம ஹாட்ஸ்டார்ல காட்டாது, ஃபாரின்காரனுக்கு தான் காட்டும். இப்ப நம்ம ஹாட்ஸ்டார்லயே காட்டுது. டிஸ்னிகாரன்ட்ட போய் அவன் தலையில நின்னு எனக்கு தமிழ் டப் நான் பண்ண போறேன் தான்னு கேட்டானா அவன் தருவான். ஆமா, அதுவும் சும்மாலாம் தர மாட்டான், அதுக்கு பல்கா காசு வாங்குவான் அவன். சோ அதெல்லாம் இது பண்ணாமதான் சார்வால் எங்க கிட்ட தள்ளி இருக்காரு. அது அப்படியே இருக்கிறது நல்லது. ஆமா நீ பாரு, இது வேற கோர் 3 வேற வர்றதுக்கு லேட் ஆகிட்டே போகும்யா. இந்த ஜூலை எல்லாம் வராது, எப்படியும் அக்டோபர் அந்த மாதிரி வந்ததுன்னா ஒரு வருஷம் பிரேக் அப்புறம் வர கணக்கு தான் ஆகும். சரி, ஆக்சுவலா ஒரு சரி ட்விட்டர்ல நிறைய கான்ட்ரவர்ஷியல் டாபிக்ஸ் போய்கிட்டு இருக்கு. ப்ளீச் அனிமேஷன் சரியில்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இரு நான் சொல்றத ஃபுல்லா கேளு. இவங்க வந்து மேலோட்டமா சொல்லல. இவங்க வந்து எப்படி பாக்குறாங்கன்னா, ஜூஜுட்சு கைசனுக்கு இருக்க ஒர்க்கர்ஸ், அதுக்கு உள்ள நிறைய டீடைலிங்ஸ், அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இவங்க பாக்குறாங்க. ஓகேவா? அந்த மாதிரி டீடைலிங் வந்து இதுல இல்ல. அனிமேட்டர்ஸ் வந்து ஒழுங்கா வாங்க மாட்டாங்க. அந்த ப்ளீச் டைரக்டர் வந்து ப்ளீச் எபிசோடுக்கு டைரக்ட் பண்ணாம விண்ட் பிரேக்கரோட ஓப்பனிங் அது இதுன்னு நிறைய வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் அவன். அந்த மாதிரி இருக்கிறதுனால அந்த கான்ட்ரவர்ஷியல்ஸ் வந்து கொஞ்சம் போய்கிட்டு இருக்கு. இப்ப அதனால என்ன பண்ணிட்டாங்க, இவங்க எப்போ ரிலீஸ் டேட் கூட சொல்லாம ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் ப்ளீச் கம்பெனி வந்து ரிலீஸ் டேட் கூட சொல்லல. நான் சொல்றேன் என்ன நம்மள மாதிரி ஃபேன்ஸுக்கு கொஞ்சம் டிலே ஆகுதா, அதுதான் பிரச்சனை. இல்லடா எனக்கு நல்ல இதுவா தரான்னா எவ்வளவு டிலே ஆனாலும் பிரச்சனை இல்லையே, பிரச்சனை கிடையாதுதான். பட் என்ன காத்திருந்து காலங்கள் போகுது. ஆனாலும் இருக்குது 2 கோர். அது ஒன் பீஸ் வர வாய்ப்பு இல்லை தம்பி, அது மட்டும் தான் கரெக்டா சொல்றேன்னா அதான் சொல்லணும். ஓகேவா? இப்போதைக்கு ப்ளீச்சுக்கு ஒன் பீஸ் தலைமையை வரத்துக்கு வாய்ப்பே இல்ல. எனக்கு நம்பிக்கையே இல்லைனாலும் நான் கடவுளை வேண்டிக் கொள்கிறேன். இங்க நம்ம தமிழ் இதுல வந்து ப்ளீச்னே யாருக்கும் தெரியாது பாதி. அவங்களுக்கு வந்து பாப்புலாரிட்டி தான் தேவை. இப்போ போக்கிமானோட அந்த புது வெர்ஷன் வந்திருக்கு தெரியுமா? 40 எபிசோடு தான் வந்திருக்கு இதுவரையும். போக்கிமான் வரலாற்று தமிழ் டப் வரலாற்றுலயே 40 எபிசோடுக்கு எப்பவுமே பண்ணது கிடையாது. 1000 எபிசோடு இருக்கும் போதே அவனுங்க திக்கி தண்ணீர் தான் தமிழ் டப் கொடுத்தானுங்க. இப்ப இது 40 எபிசோடுக்கு தமிழ் டப் வரப்போகுது. அதாவது அவங்களை பொறுத்த வரைக்கும் பாப்புலாரிட்டி தான் முக்கியம். சோ ப்ளீச்சுக்கு வாய்ப்பு இல்ல.
நீங்களே ஒத்துக்கிறீங்க. ஆமா இல்லதான். இல்லனாலும் எங்களுக்கு நல்லது தானே உங்களை. ஆமா உங்களை போய் கதற வேணாம்ல, இதுக்குன்னு தனி ஸ்பெஷல் பாட்காஸ்ட் போட வேணாம் பாத்தியா. போடுவோம் ப்ரோ, ஒரு நாள் வரும். உன் இடத்துல அதுக்கு நான் இருப்பேன், என் இடத்துல நீ இருப்ப. பாத்துக்கலாம். வேற தூய தமிழ் எல்லாத்தையும் அதான் ஐயோ எய்சன் வாய்ஸ ஒருத்தன் ஓப்பான், அப்ப நான் உன்னே ஓக்கறேன் வாய உன் காதை போட்டு பாத்துக்கலாம். செய்யல. சரி, நான் அதை பாக்குறேன். இப்படி போட்டிருக்கானுங்கன்னா அப்ப இந்த பிக் மாமு இவன் கைடோட அவனுங்களோட பெரியம்மான் போலயோ. எங்க பெரியம்மா இருக்காங்க. கேஜஸ் சொல்லுவாங்க பாத்தியா, பெரியம்மான்னு. அந்த மாதிரி பெரியம்மான்றுவானுங்க போல. முடியலையே. பெரியம்மா. சரி சரி, அடுத்த டாபிக் என்னன்னு பாப்போமா? ஒண்ணும் இருக்கியா என்னையா? இல்ல அதான் இல்ல bro, இதுக்கு மேல அடி தாங்க மாட்டா, அதான். இவனுங்களை முதல்ல தட்டணுன்றதுக்காக தான் இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், ரைட்டா? கரெக்டா. ரைட் தான். ஏன் இப்பயே நீங்க கேட்காம விட்டீங்கன்னா கடைசியில அப்புறம் என்னென்ன கொண்டு வரான்னு பாத்துக்கோ. மண்டடே என்டையெல்லாம் தமிழ்ல திறந்துட போறாங்க. சரி சரி சாரி. அதெல்லாம் வந்தா நீ பாக்காமல விட்டுருவ சொல்லு. ஜாப்பனீஸ்ல கத்துறதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கும். ஜாப்பனீஸ்ல பாத்துட்டு போயிருவானேயா, எதுக்கு தமிழ மியூட் பண்ணி பாக்கணும்? ஜாப்பனீஸ்லயே வாய்ஸோட தான் பார்ப்பேன். ஜாப்பனீஸ்ல எல்லாம் ஒனிச்சான் ஒத்தோசா இதெல்லாம் அவங்க அந்த இதுல சொல்றது சூப்பரா இருக்கும். இங்க இதை எடுத்துட்டு வராதையா, பாட்காஸ்டுக்கெல்லாம் எடுத்துட்டு வராதையா டாபிக் அமௌண்ட். ஓகே சரி சரி, கிங்கி மைண்ட் புரியுதுங்க. ஆனா இங்கெல்லாம் அது கொண்டு வரக்கூடாது. ஆனா எனக்கு உங்களுக்கு ஒண்ணும் இந்த தமிழ் டப்பு பாதியில வந்தனால தான் ஒன்னும் தமிழ் ஆடியன்ஸுக்கு அது ஒன்னும் சரியா போகலையோ எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. எனக்கு நல்லதுதான். மோஸ்டா தமிழ்ல ஃபிளாப் ஆன லைஃப் இருக்கு. இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி ஃபேன் டப்புக்கு சொல்லிட்டு இருந்தோம் பாரு. ஆமா, அந்த ஃபேன் டப்பு இதுக்கு எவ்வளவோ பரவாயில்ல. ஓகேப்பா, அது இப்போ இப்போ புரியுது. இதுக்கு அவனுங்க பண்ணது அவனுங்க கூட ட்ரை பண்ணி அந்த கரெக்டா பண்ணானுங்க. ஓகே, ஒத்துக்கிற அளவுக்கு பண்ணானுங்க. வெறும் நம்ம ஒரு 2-3 தான் மாத்த சொல்லிருந்தோம், அத கூட அவனுங்க பண்ணிட்டானுங்க. இவனுங்க என்னடா இது? ஒட்டாமா பாக்குறதுனா சரியாகும் ப்ரோ. அது விட்டானுங்க ப்ரோ. அந்த ரீலையும் இவர்தான் அனுப்பிச்சு விட்டாரு. எல்லாம் மொத்தமா எனக்கு அனுப்பிச்சு விட்டுக்கிட்டு இருந்தாரு. ஓட்டமாக ஓட்டாமா எல்லோ ஃபிளாஷ் என்ன? ஆமா ப்ரோ, நீ வேற வான ஆர்க்குக்கே ஏதோ வான மார்க்குன்னு ஏதோ கொஞ்சம் பேசினதா வந்தது உள்ள. அந்த கைடோ குனிக்கு கைதோன்றது என்னடா அந்த என்னடா ஏதோ சொன்னீங்களா, அது நான் இன்னும் கேள்வி கேட்கவே கடல் கொள்ளை. அத நீ கத்துக்கல, பேச்சு கேட்கல. அத நீ சந்தோஷமா. நல்ல வேலையா எங்க வீட்டுல கார்ட்டூன் நெட்வொர்க்கும் இல்ல, 2 மாசம் இன்ஸ்டாகிராம்லயும் இல்ல. அதனால இந்த கிரிஞ்சு நான் கேட்காம இருக்கேன், அது வரையும் சந்தோஷம். அட்டாக் அண்ட் டைட்டன் எல்லாம் வர வாய்ப்பே இல்ல, ஏன்னா அது ஃபுல்லா அந்த கோரா இருக்கிறதுனால இதெல்லாம் டிவில போடவே மாட்டாங்க. அது வரையும் சந்தோஷம். போடுவான்டா, சென்சார்ஷிப் பண்ணி போடுவான் அவன். வெள்ளை கலர்ல விட்டா என்னையா, இது கலர்ல விட்டா கன்றாவியா இருக்கும். அது சைனீஸ் சென்சார்ஷிப்யா. இங்கெல்லாம் அந்த சீனே தூக்கிடுவான்ற மார்க்கோ, அந்த கார்ட்டூன் தூக்கிடுவான். அப்ப என்ன வெறும் பேசுறது மட்டும் தான் இருக்குமா? அது இல்ல, இது ஏஓடி வந்து மலேசியா அந்த டைம், மலேசியா சிங்கப்பூர் அந்த சைட்ல இது டெலிகாஸ்ட் பண்றப்ப டைட்டன்ஸ்க்கு எல்லாம் ஏதோ ஷார்ட்ஸ் எல்லாம் மாட்டி விட்ட மாதிரி ஏதோ டெலிகாஸ்ட் பண்ணிருக்காங்க. ஆமா, அதெல்லாம் சொன்னானுங்க. அதெல்லாம் உண்மையா பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சென்சார் போடாம டைட்டன்ஸுக்கு ட்ரெஸ் மாட்டி விட்டுருக்கானுங்க அவனுங்க. அவனுங்க அதுலயே சென்சார் மூடி இங்க வந்து ஜெட்டி சட்டெல்லாம் மாட்டி விட போறானுங்க. அதுக்கும் டெய்லர் வந்து எடுத்துருக்கான் பாரு. நான் எடிட்டர் இருந்தா லுங்கி விப்பேன் அப்படியே இறனுக்கு மடிச்சு கட்டி ஓடுறான். ரெய்னர் அடிக்கிறது ஓடுவான் தெரியுமா? அதெல்லாம் அப்படியே லுங்கிய மடிச்சு கட்டி ஓடுவான். கால ஒலி நல்லா. இந்த நார்மல் லூஃபிக்கே இப்படி பேசுறான்ல, இதுவே ஒரு கியர் 5 லூஃபி அவன் இதுவா வர இடம் சுனீஷியாக்கு அவன் கொடுக்க போறான்னு தெரியல. அதெல்லாம் வேணாம். லாஃபுக்கு என்ன செய்ய போறானுங்க, அதுக்கு பதில் சொல்லு. லூஃபியோட சிரிப்புக்கு. ஆமா, அது அந்த ஒரு இதுவா சிரிக்கணும், அதுவும் உங்களுக்கு வராது. இப்ப ஒரு வார்த்தை பேச முடியாத மாதிரி லாக் பண்ண. ஆனா எப்பா ஸ்பைக்கே, நீ நல்லா பண்றடா. டே அவங்க கூட என்னை திட்டலடா, ஓட்டலடா. நீ நல்லா நடுவரா இருக்கிற மாதிரி. குயின் டான்ஸ் ஆடும் தெரியுமா? குயின் அந்த கிங் ரெண்டு அதுக்கெல்லாம் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. அதான் ஒன் பீஸ் ஃபேன்ஸுக்கு ஒரு பெரிய மன உளைச்சலா தான் இருக்கு.
இவரும் இப்போ இப்போ நான் ஜூலைல இருக்கான். வேனோல இருந்து இப்ப bro, எடுக்கிறானுங்க. நான் நெஞ்சலிலாம் இல்ல அடக்கி நகரம் உங்களுக்கு அவார்ட்ல இருந்து ஐயோ போன வாட்டி பஞ்சம் ஓட்டினேன் இம்ப்ரூவ் பண்ணணும்னா என்னென்ன சொல்லுவீங்க? என்னது bro. இதை இம்ப்ரூவ் பண்ணலாம், இது இம்ப்ரூவ் பண்ணணும்னா அவங்களுக்கு ஃபீட்பேக் என்னென்ன சொல்லுவீங்க? ஆளுக்கு நான் ஒண்ணு. உங்களுக்கு சொல்லிடுறேன், பண்ணாதீங்க, மூடிட்டு போயிடுங்க. நைஸ் இடன் டேலண்ட் பட் கீப் இட் இடன். இல்ல ப்ரோ, இம்ப்ரூவ் பண்ணணும்னா என்னன்னா அவனுங்க இப்ப அந்த எக்ஸாக்ட் வேர்டுக்கு அது தூய தமிழா பாக்குறானுங்க. நீ அது இங்கிலீஷ் கூட கலந்து கூட சொல்லித்தரடா. அந்த மாதிரி தான் நீங்க நம்ம சொன்னதான். காலங்காலமா நீங்க என்ன சொன்ன சொல்லிட்டு மாதிரியே நான் இருக்கோமோ அதே பண்ற மாதிரி தான் ஆயிடுச்சு. திருப்பி திருப்பி வருது இல்ல. ம். நம்ம ஏன்டா? மக்கள் எப்பவுமே அந்த தமிழ் இந்த பேசுற ஆளுங்க. அவங்களுக்கு எல்லாம் தூய தமிழ் எல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. இல்லப்பா ஆனா தூய தமிழுக்கு இப்போ அவ்வளவு ஒன்றும் இது இல்ல. ஏன்னா இப்ப நார்மலா நடைமுறையில நம்ம அந்த மாதிரியும் பேசுற ஆளுங்கெல்லாம் இல்ல. நம்ம நார்மலா ஆமா. இங்கிலீஷ் முதல்ல இருக்கிறவனுக்கே தமிழ் தெரியாதுடா. அதாவது பாதி பேர் இவங்க என்ன எங்கன்னு பண்றாங்கன்னா தமிழ் இந்த தெரியாது. மகாபாரதம் ராமாயணம் போடுவாங்கல்ல அந்த மாதிரி நினைச்சிட்டு தமிழ் பேசுறாங்க. அந்த மாதிரி அப்படி பண்ணிடுறானு டப் பண்ணிடுறானு. கரெக்ட். இல்ல, பழைய இந்த பழைய இது இருக்கும் தெரியுமா, சின்சானு, அதுல கூட இங்கிலீஷ் யூஸ் பண்ணானுங்கடா. ஆஹ் அதெல்லாம் தரமான டப்பு. போக்கிமானு அதெல்லாம் பேப்ளேடு. போக்கிமான் டிராகன் பால் எல்லாம் நம்பிதான் சரி கார்ட்டூன் நெட்வொர்க் பறக்க விடுவான். அந்த ஒரு நம்பிக்கை இருக்கு. நல்லா பறக்க விட்டான், நல்லா பறக்க விட்டான்டா. நல்லா என் துணியை காத்துல பறக்க விட்டான். ஆனா நிஜமா bro, டிராகன் பால்ல பீரஸ் வாய்ஸ் மட்டும் சூப்பரா இருக்கும் தமிழ் டப்பு. ஆமா ப்ரோ. யோ பழைய டிராகன் பால் விட்டு சூப்பர் கூட நல்லா இருந்துச்சு, கொஞ்சம் பாக்குற மாதிரி இருந்துச்சு. ஆமா ஆமா, அதுக்கெல்லாம் குறைய இல்ல. அதெல்லாம் நம்பி ஒரு சரி series கார்ட்டூன் நெட்வொர்க் அப்படியே தான் இருக்குன்னு நினைச்சேன். டேய் சிம்பிளா சொன்னா ஒரு சீரிஸை கெடுக்கிறதுக்கு இவனுங்களால என்ன பண்ண முடியுமோ நல்லா பண்ணிட்டான். ஐயோ ஆக்சுவலா இப்போ இந்த ஹாலிவுட் படத்துக்குலாம் இந்த தமிழ் டப்பிங் பண்றாங்க பாத்தியா, அந்த ரேஞ்சுக்கு பண்ணா கூட நான் ஒர்த்துன்னு சொல்லுவேன். சூப்பரா ரீசெண்டா கூட சரியா இருக்கும். கிங்டம் ஆஃப் பிளான்ட் ஃபேஸ் படம் பார்த்தேன். அது கூட நம்ம ஆஷ் வாய்ஸ் தான் கொடுத்திருந்தானுங்க, போகிமான் ஆஷ். ஓஹோ, அதெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. அந்த படம் பார்க்கணும். நல்லா இருக்குதா படம்? சூப்பரா இருக்கு. பார்க்கணும். அதான் OTT-ல போறதுன்னு நல்லதெல்லாம் விட்டுட்டு நான் இதத்தான் பண்ணுவேன், ஒத்த கால்ல தான் நிப்பேன்னா எவனும் சப்போர்ட் பண்ண முடியாது இதுக்கு. எனக்கு எப்படின்னா எப்படினாலும் வாய்ஸுக்கு ஆடிஷன் மாதிரி வச்சிருப்பாங்களா இல்ல அவங்கள சூஸ் பண்றாங்களான்னு தெரியல. ஆனா இதுல ஒரு இது போக்கிமானுக்கு டப் வருதுன்னு சொன்னேன் பாத்தியா, அந்த 40 எபிசோடுக்கு டப் பண்றாங்கன்னு சொல்லிட்டு. அதுல ஒரு சிரிப்பான விஷயம் என்னன்னா, நம்ம வடக்கு நண்பர்கள்லாம் பாய்காட் பண்றோம் அப்படின்னு பேசிட்டு இருக்கானுங்க. ஏன்னா இந்த ஆஷ் வேணும்னு பாய்காட் பண்றாங்களா வடக்கு நண்பர்கள். அறிவு இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. முடிஞ்சு போச்சுட்டானுங்க. முடியுது. பட் இது வந்து அந்த ஆஷ் வந்த போக்கிமானை விட நல்லா ஸ்டோரி வைஸா வேற லெவல்ல போகுதுன்னு தான் சொல்றாங்க. ஆமா சொல்றாங்க. அதான் அதுல என்னன்னா, நம்ம வடக்கு நண்பர்களுக்கு அறிவில்லை. என்ன பண்றானுங்க, தமிழ் டப்பிங் இந்த ஹிந்தி டப்பிங் இதெல்லாம் வந்து இவங்க பாய்காட் பண்றாங்களா. ஏன்னா ஆஷ் வந்து வரணுமா திரும்ப, அதுக்கு தமிழ் டப்பிங் பாய்காட் பண்ணி என்னடா பண்ண போறீங்க. ஜாப்பனீஸ்காரன் அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஆஷை மாத்துறான். ஓகேவா, நம்ம சைடுல பாப்பாங்க நினைச்சு பாரு. ஜாப்பனீஸ் டு இந்தியன்ஸ் இது ரேஷியோ பாரு, ரொம்ப கம்மியா இருக்கும். இப்போ போகி நம்ம ஜெனரேஷன் பாத்துது ஓகேவா, அந்த டைம்ல டிவி தான் இருந்துச்சு பாத்துது. இப்ப இருக்க ஜெனரேஷன் எத்தனை பேருக்கு அதை பத்தி தெரியும், ஆஷன்ற கேரக்டரை பத்தி எத்தனை பேருக்கு தெரியும்? ரொம்ப கம்மி தான். அவன் பாட்டுக்கு அனிமே போன்லயே கூட பாத்துட்டு இருப்பான். அவன் போக்கிமான்லாம் மோஸ்டா டிவில பாக்குறதெல்லாம் கம்மியா தான் இருக்கும். டேய் இப்போ வரவங்க ஜூஸ்டிகேஷன் பாத்துட்டு இருக்காங்கடா. அதுவும் கரெக்ட் தான். ஆனா டப்பிங்ல தமிழ் டப்பிங்ல பாட்டு கூட நல்லா இருக்கும் ப்ரோ. சின்ன பசங்களே ஜேஜேகே பாத்துட்டு இருக்கானுங்கடா என்னன்னு தெரியாம. அந்த மாதிரி சுத்திட்டு இருக்கோம் நம்ம. இந்த டைம்ல போயிட்டு எனக்கு பழையதான் வேணும் அப்படின்னா நீங்க போக்கிமான் பாட்டுலாம் கேட்டுவீங்களா? அந்த ஓஎஸ்லாம் இப்ப கேட்டாலுமே பக்காவா இருக்கும். சரி, போக்கிமான் பண்ணானுங்க அந்த காலத்துல. டோரேமான் பாட்டு இருக்குல, டோரேமான் பென்டன் நிஞ்சா டோரி பென்டன் அதெல்லாம் வெறித்தனமா இருக்கும். பக்காவா இருக்கும். கையில இருக்க காகிதமல்ல ஆயுதமல்ல செம்மையா இருக்கும். ஞாபகம் இருக்கா? அது அத பத்தி தான் பேசுவோம். கோஜோ ஃபிகர் இன்சிடென்ட் பேசுவோமா இல்ல இது அந்த இந்த ஏஜே வரும்போது அந்த பாட்காஸ்ட்ல பேசுவோமா? அதுதான் அடிக்ஷன்ல கரெக்டா இருக்குங்க. அப்ப அதுலயே பேசுவோமா? சரி, அப்ப இதுல வேணா சின்னதா வேணா சொல்லி இல்ல மொத்தமா அதுலயே பேசிடுவோம். மொத்தமா அதுலயே சொல்லிடுவோமா? அதுலயே பேசலாம். ஆமா, ஏன்னா இவனுங்க பாத்துட்டியா அந்த வீடியோ? இல்ல நான் என்ன சொல்றேன்னா, அடிக்கிறதெல்லாம் சீக்கிரமா அடிங்க. என்ன அடிக்க எவ்வளவுதான் அடிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அடிச்சு முடிச்சிருங்க, இழுக்காதீங்கன்ற.
இல்ல இவர் ஃபீட்பேக் கேட்டார் பாரு. ஃபீட்பேக்கு வந்து இவனுங்க டீசெண்டா ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிச்சு கதையோட ஒரு நல்ல ஒரு தமிழ் டப்ல கொண்டு போனாங்கன்னா நல்லாதான் இருக்கும். ஓகே, ஒரு நான் ஜென்ரலா தமிழ் பாக்குற ஆளுங்களுக்கு ஓகே அது புரிய வாய்ப்பு இருக்கு. இவனுங்க இந்த பாதியில ஆமா. கொண்டு போறது ஒண்ணுமே விளங்க போறது இல்ல. ஆமா, அதான் இந்த இதுக்கு இதுல இருந்து வருவானுங்க. ப்ரோ ஒன் பீஸ் பாத்துட்டோம் ப்ரோ, எங்கடா இருக்க, வானம் வந்துட்டோம் ப்ரோ, இதுல அவன் அதுக்குதான் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா? ஏன்டா வானம் 1000 வர்றதுக்குள்ள எபிசோடுக்கு மேல உட்காந்து பாத்துட்டு வந்திருக்கானுங்க. ஒரே நைட்ல முடிச்சிட்டோம் ப்ரோ, கண்ணு எப்படா முடிச்ச? பிரிங்கி அம்மா. அதான் சொல்றேன், ஒரே நைட்ல முடிச்சிட்டோம் ப்ரோ, எப்படா முடிச்ச? காட்டுட்டு இருக்கல பட்டா. இல்ல ப்ரோ, எனக்கு சிரிப்பு என்னன்னா கிப்பியா ஓட்டுனவனுங்களை ரொம்ப கலாய்ச்சினானுங்க ப்ரோ கொஞ்ச நாளா. என்ன அத 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 ஸ்கிப் பண்ணானுங்கன்னா எப்படா ஒன் பீஸ் பாப்பீங்கன்னு. இங்க எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிட்டானுங்க. ஃப்ரீ ரன் அனிமே தமிழ் டப் யாராவது பாத்தீங்களா? ஃப்ரீ ரன் அது தமிழ் டப்ல இருக்கா? ஆமா, அது வந்து ஐயோ, ஃப்ரீ ரன் இப்ப நல்லா இருந்துச்சாடா? நான் அது இன்னும் இல்ல, பாக்கலடா. நானும் பாக்கல, அதனாலதான் கேக்குறேன். ஜாப்ல பாத்துட்டேன், ஆனா இதுல பாக்கல. தமிழ்ல எல்லாம் பாக்குற டைம் நான் பார்த்ததே கிடையாது. ஐயா ஃப்ரீ ரன்னா என்னய்யா? அது இது ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் அனிமி ஏதோ ஒன்று வரும். கூடவே ஒரு அன்ரேட்டடான எல்ஃபோட லைஃப் எப்படி இருக்கும்னு காட்டுவாங்க. 1000 வருஷம் வாழ்றதுன்னா எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி. ஸ்லைஸ் ஆஃப் லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் இது இல்ல, அது பேர் என்ன, ரொமான்ஸ் இல்லாம வந்தது. அதுதான் எனக்கு தெரிஞ்சு. அப்படியா? ரொமான்ஸ் இல்லாம இருக்குமா? ஆமா, அதுல ஆக்ஷன் அனிமேஷன் எல்லாம் வெறித்தனமா இருக்கும்யா. அப்ப பாக்கலாம். இதுக்கு வந்து பொறுமை வேணும். சீரியஸா நீ ஃபர்ஸ்ட் ஒரு 5 எபிசோடு பாக்கணும்னா உனக்கு பொறுமை வேணும். அதாவது நாங்க வந்து நிறைய ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் இதெல்லாம் பார்த்து பழகுனதுனால எங்களுக்கு ஓகே. பட் ஆக்ஷன் நிறைய விரும்புறவங்க வந்து அதை பாக்கணும்னா கொஞ்சம் பொறுமை வேணும். ஃப்ரீ ரன் நிறைய பேருக்கு பிடிக்கும்யா நான் பார்த்தா. ஆனா என்ன ரொம்ப ஆக்ஷன் விரும்புறவங்களுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல 2 இடத்துலதான் ஆக்ஷன் வரும். எப்பவுமே ஆக்ஷன் எதிர்பார்க்க முடியாது. அதாவது அது கான்செப்ட் என்ன தெரியுமா? ஃப்ரீ ரன் சொல்லிட்டு ஒரு எல்ஃப் இருப்பா. அவ வந்து ஹீரோஸோட சேர்ந்து டீமன் லார்ட அழிச்சு அந்த உலகத்தை காப்பாத்துறது. பட் அதுக்கப்புறம் அவ கூட இருந்த அந்த கம்பெனியன் எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமா வயசாகி இறந்து போயிட்டு இவ மட்டும் தனியா இருப்பா. ஸோ அவங்க மெமரி கூட அவளுக்கு லைட்டா தான் இருக்கும். ஃபுல்லா இருக்குமான்னா கேட்டா அதுவும் கிடையாது. அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தான் அந்த மெமரிஸ்மே அப்பப்ப ஞாபகம் வரும். ஸோ இப்ப புதுசா அவளுக்கு ஒரு கம்பெனியன் கிடைச்சு அவங்க போற ஜேர்னி தான் வந்து இந்த ஃப்ரீ ரன் ஜேர்னிஸ் பியாண்ட் எண்டுங்கிற அனிமேவே. பட் அது அவங்க எடுத்துட்டு போற ட்ராக் தான் சூப்பரா இருந்தது பாக்குறதுக்கு. வழக்கம் போல நீங்க ஒரு கொஸ்டின் கேட்பீங்க, இதுலயும் ஃபயர் ஆர்க் சீன் இருக்கான்ட்டு. இருக்கு. அது என்ன தெரியல, ஸ்லைஸ் ஆஃப் லைக்குக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லனாலும் சம்பந்தப்படுத்துவானுங்க. அந்த மாதிரிதான் இருக்கும். சின்னதா ஒரு சீன்ல கூட ஃபயர் ஒர்க் வச்சிருவாங்கன்றேன். ஆமா, ஸ்லைஸ் ஆஃப் லைஃப்னாலே ஃபயர் ஒர்க் வந்துரும்டா. இதுலயும் இருக்கா, ஃபர்ஸ்ட் எபிசோட்லயே காட்டுவான்டா. வேற என்ன இருக்கு? வேற என்ன இவனுங்களுக்கு பெருசா ஒண்ணும் இல்ல. பாதில இருந்து எடுத்தாலுமே இவங்களுக்கு வந்து என்ன ஒன் பீஸுக்கு ஓபி கேரக்டர் ஏதாவது இருக்கான்னு புடிச்சா அதை புடிச்சு தொங்கிக்கிட்டு இருப்பானுங்க. இவனுங்களை பத்தி திருத்த முடியாது. ஆவரேஜ் தமிழ் ஆடியன்ஸ், தமிழ் டப்ல பாக்குற ஆளுங்களுக்கு இது ஒரு குறை. இது இவனுங்களை திருத்த முடியாது. சொல்றேன், சாங்ஸ் வருவான்ல கடைசியா வானவ லாஸ்ட்ல, அவன் கேரக்டர் வந்து இதுல சீரியஸா பேசணும். இவனுங்க கேரக்டர்ல லூஃபி காமெடியா பேசி நம்மளால கேட்க முடியல. இவனுக்கு சீரியஸா பேசினாங்கன்னா எப்படா இருக்கும் தெரியலப்பா. எனக்கு இப்போ சாங்ஸ் உள்ள வந்தாலே இவனுங்களுக்கு இப்ப தமிழ் இப்ப பாக்குற தமிழுக்கு தெரியுமானே தெரியல. யாரா இவன் தான் பாப்பானுங்களோ. எனக்கு முதல்ல கையில யாருன்னே தெரியாது. இவன் தான் ஸ்டார்டிங் எனிமி மாதிரி வச்சு ஆரம்பிச்சிருக்கானுங்க இவனுங்க. ஆக்சுவலா நான் வந்து ஒன் பீஸ்க்கு வந்து தமிழ் டப்பே வராதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஏன்னா இவங்க போடுற ட்ரெஸ், நாமி எல்லாம் போட்டு சுத்துற ட்ரெஸ், அதெல்லாம் இவங்க என்ன பண்ணுவானுங்கன்னு எனக்கு புரியல. அதான் புரியல. இது வெளிநாட்டுலயாவது அடல்ட் சிஎன் 2 தனித்தனியா இருக்கு. அடல்ட் அந்த இடத்துல வந்து இந்த ப்ளீச், இது ஒன் பீஸ் இந்த மாதிரி விஷயம் எல்லாம் ஓடிட்டு இருக்கும். சிஎன்ல வந்து நார்மல் இந்த சின்ன பசங்க பாக்குற காமெடி, இந்த காமெடி சின்சானா அந்த மாதிரி போட்டுட்டு இருக்கும். இப்ப என்ன நாமிக்கு கவுன் மாதிரி ஏதாவது போட்டு விட்டுருவானுங்களா? ஒன்னும் புரியல. அதான் ஸ்வெட்டர் பாட்டி விட்டுற போறாங்கடா நாமிக்கலாம். அதையும் பண்ணாலும் பண்ணுவானுங்க. பாப்பானுங்க செத்துருவான். அவனுக்கு அந்த ஸ்கிரீன்ஷாட் மட்டும் கரெக்டா போட்டோ எடுத்து அனுப்பணும். ஒன் பீஸுக்குனே கொஞ்சம் சூப்பர்னா அவனுங்க எழுதின அந்த ஃபீமேல் கேரக்டர்ஸுக்கு பண்ண அந்த டிராயிங்ஸ்னா அது முக்கியமான ஒரு விஷயம். இது தமிழ்ல சொல்ல வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், கொஞ்சம் நெஞ்ச பேச்சாடா பேசுனேன். மன்னர் பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரை பேசி இப்ப மாவு கட்டு பரம்பரையாக்கி உட்கார வச்சிட்டாங்க இல்ல.
நான் இன்னும் கூட அந்த அவார்டுக்கு நம்ம இப்ப இதுக்கு முட்டு கொடுத்துட்டு மறக்க மாட்டேன்டா. என்ன ஏதாச்சா 2 அவார்டு அவார்டு ரீஃப்ளெக்ஸ் தெரியுதா? விடுங்க, திரும்ப அவார்டுக்கு வந்து இது பேசதான் போறான். அதுக்கு முன்னாடி நம்மளே எவ்வளவு முடிஞ்சோ அவ்வளவு கொட்டிக்கணும். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு. இல்ல எனக்கு அதான் இது ஒரு இது பாக்கும்போது இன்னும் பழசெல்லாம் இவனுங்க பண்ணியிருந்தானுங்கன்னா இன்னும் இதுவா இருக்கும்னு பாக்குறேன். நினைச்சு பாரு, அது இப்ப என்ன ஸ்கைவோட இது ஸ்கைப்பியா, அதுக்கெல்லாம் அவன் தமிழ்ல என்ன கொண்டு வந்திருப்பான். அது அப்புறம் ஐயோ பேர் என்ன, இந்த எல்டர்ஸ், இவனுங்கெல்லாம் நம்ம எல்டர்ஸ் கூப்பிடுறாள், அவங்க தாத்தா. ஆமா, முதியவர்கள்ரா, முதியவர்கள், இவங்க முதியவர்கள். ஐயோ 7 முதியவர்கள். இந்த நேரத்துல போது ஜோரோ இல்லாம போயிட்டான். ஜோரோ டக்கு மியூட்ல போயிட்டான். அவருக்கு காது கேட்காது, கண்ணு தெரியாது போட்டிருக்கான். ஆமா, என்ன நம்ம பேசிக்கிட்டு கேட்டுக்கிட்டு தான் இருப்பான். அவனால திரும்ப பேச முடியாது எதுவும். அதான் அந்த இந்த பேஷண்ட் இருப்பான் தெரியுமா, அந்த பேர் என்ன, வசூல் ராஜா படத்துல, இதால பார்க்க முடியாது கேட்க முடியாது, ஆனா உணர்ச்சிகள் இருக்கும். அது அந்த மாதிரிதான் உட்காந்துருக்கான். பாவம்டா, என்ன பண்றது, கஷ்டம் தான். எனக்கு இந்த அட்மிட்களுக்கு எல்லாம் என்ன வாய்ப்பு கொடுக்குறாங்கன்னு எனக்கு பாக்கணும். அதுவும் இவன் ஐயோ பேர் என்னடா வரும், ஆர்ஆர்ஆன்னு, அதுக்கெல்லாம் எனக்கு என்ன சொல்லுவானுங்க? ஐயோ பேர் மறந்து போச்சே. அவுகோஜியா. அவன் வந்து டாப்ளமிங்க பின்னாடி வந்து நின்று ஆர்ஆர்ஆன்னு பாத்தியா, அதை இவனுக்கு என்ன சொல்லுவாங்க? அதுதான் எச்சரிவே பக்கத்து ஆயிரும். அப்ப இவன் யாரு, அந்த பங்கஜ் சார்ல அவன் இருப்பானே, ஐயோ ஏதோ வருமே அவன் பேரு, சீல தான் ஏதோ வரும்னு நினைக்கிறேன். சீசர். சீசர், அவனுக்கு எல்லாம் என்ன வாய்ஸ் கொடுப்பானுங்க? அவன் வாய்ஸே வித்தியாசமா இருக்கும். சிரோரோன்னு ஆமா அவன் தான் சொல்லுவான். அவனுக்கு எல்லாம் என்ன கொடுப்பான்? பார்த்தவனுக்கு தெரியும்டா அந்த மாதிரி சிரிக்கணும்ட்டு. பார்க்காதான் என்ன பண்ணுவாங்க இந்த ஷாட்ல நீங்க சிரிக்கணும் அப்படின்னு. அதே மாதிரி எனக்கு இந்த கேப்டன் கூரோ, அவன் எல்லாம் வித்தியாசமா இருப்பானுங்கடா. அவனுக்கு எல்லாம் என்னென்ன வாய்ஸ் கொடுக்க போறானுங்கன்னு எனக்கு ஹைப்பா இருக்கு பாக்குறதுக்கே. அது ஒரு ஹைப்பா இருந்தாலுமே, ஆனா இவனுங்க இப்படி எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுக்கு இவனுங்க வந்து ஒன் பீஸ்ல ஏதோ ஒரு மூவி எடுத்து அந்த மாதிரி ட்ரை பண்ணிருக்கலாம் இவனுங்க. ஒன் பீஸ் 2 இருக்கு. அந்த மாதிரி ஒரு மூவி வர பாத்துட்டு அதுக்கப்புறமா வேணா இது பாத்துட்டு இது பண்ணிருக்கலாம். அதுவும் எங்க இருந்து ஆரம்பிச்சிருக்கான் பாரு. இப்ப நம்மளால பாத்துருக்கோம், பாக்காதவனுக்கு நினைச்சு பாரு. இப்ப என்னப்பா ஃபர்ஸ்ட் இனிமே எப்படி யாரு கைடோ தான் அவருக்கு ஃபர்ஸ்ட் இனிமே. வாங்கி என்னென்னமோ அன்லாக் பண்ணி எங்க வந்து நின்றுக்கா தெரியுமாடா. சரி, இந்த நத்திங் ஹேப்பன்லாம் வந்தா எப்படி இருக்கும்? அதெல்லாம் சரியான சீன். வேணாம் ப்ரோ, இல்ல நான் வருவேன், சொல்லு நத்திங் ஹேப்பனுக்கு என்ன பண்ணுவாங்க? எதுவும் நடக்கலங்கய்யா அப்படின்னு தானே சொல்லுவாங்க. அதனாலதான் சொன்னேன்ல, இவனுங்க பாதியில இருந்து எத்ததுல ஒரு சோகமா இருந்தாலும் இன்னொரு சந்தோஷமா இருக்குது. இந்த மாதிரி விட்டானுங்க. ப்ளீச் ஆண்டவரே, நானே மீட் போடுவேன். முதியவர்கள்லாம் போயிட்டு முதியவர் மாட்டியா? ஐயோ நாகி, கேள்வி கேக்குறல, குறி கேள்வி கேக்குறல, ஜோர கணக்கு வச்சுக்கிட்டு இருக்கான் எல்லாத்துக்கும். கணக்கு தீர்த்துட்டு இருக்கோம்டா, அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு நாங்க கணக்கு தீர்த்துட்டு இருக்கோம். அவன் இப்பதான் கணக்கு வைக்கிறான். நீ அவார்டு தான் எல்லாத்தையும் பேசிட்டியே. நம்ம கொடுக்க போற அவார்ட்ல வந்து ப்ளீச் எத்தனை வின் பண்ணிருக்கு நம்மளுக்கு தெரியும். ஆனா இது இப்ப போன வாட்டி அவார்ட்ல பேசும்போது இவன் ஒருத்தன் தான் 2 பேரை கலாச்சிக்கிட்டு இருந்தான். இப்ப அதே இவனும் ரிவர்சல், நீங்க 2 பேரும் சேர்ந்து இவனை ஒருத்த கலாக்கிறீங்க. தனியா கஷ்டப்பட்டுக்கிறான் மனுஷன், வர்றா உள்ள வந்து கேட்கலாம். நல்ல வேலை அவன் அவார்டுக்கும் வரல, வந்துதான் 2 பேரும் டாக் டீம் போட்டு கலாய்ச்சிருப்பானுங்க. பெரிய சம்பவத்துல இருந்து தப்பிச்சிட்டாரு அவரு. இல்லடா, இவனுங்க இதெல்லாம் எப்படி பண்ணுவானுங்க? இந்த இதுலயே கொண்டு போனா ஒன் பீஸ் எனக்கு என்னோட டைலாக் ஞாபகம் வருதியா, சாஷிபுரி தானா முகியவரா, அதுக்கு என்ன பண்ணுவானுங்க? வேணாம் ப்ரோ ப்ரோ, நடத்தி பாரு சோரா. இங்க பாரு, இப்பயாவது வானோல இருந்தா கொஞ்சம் கேட்டு, இந்த புது கேட்டர் தான் தெரியும் இவனுங்களுக்கு, பழைய கிளாசிக் கேட்டர் தான் தெரியாது. இப்ப எக்ஸாம்பிள் டோஃப்ளமிங்க வந்தான் பாரு, அவன் வாய்ஸ் எல்லாம் எவனா கொடுத்தானா நினைச்சு பாரு. ஐயோ, ஏதாவது சீரியல் ஆக்ட்ரஸ் வில்லனை கூட்டம் வந்தானுங்கன்னா தீ குடிப்பான்டா சோரன்ற மாதிரி ஆயிடுமே.
தானா போடு. அப்பா. இல்ல நடந்து பாரு இந்த அது பேர் என்ன ஆர்னமெண்ட் ஆக்கி ப்ரோ இந்த ஒரே நிமிஷம் எப்படி சொல்லுவோம் என்னது என்ன கிங் ஆஃப் த சொல்றது? பைரட் ஆக போறேன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த டைலாக்ல இன்னும் வரல. சொல்லுவாங்க. இன்னும் தமிழ் டப்லயும் ஒன்னும் வரல நான் நினைக்கிறேன். அப்படியே என்ன சொல்ல போறான் தமிழ் டப்ல, பெருசா ஒன்னும் எதிர்பார்க்கறதுக்கு இல்ல. கடல் ராசானான்றான். ஐயோ கடல் ராசானா கடல் ராசா ஓப்பனிங் அந்த பாட்டு போட்டு விட்டுற போறானுங்க பாத்து. அதான் சொல்றேன் வந்தா என்ன யோசிச்சுக்கிறேன். கொஞ்சமா செத்துனுக்கிறேன். இல்ல ப்ரோ தலைவா இல்ல இந்த தமிழ் டப் ரிலீஸ் ஆனதுல ஸ்பைக் தான் என்ன செஞ்சுருந்தான். நான் அதை அப்படியே அவன் அனுப்புறத ரீலே பார்க்க மாட்டேன். கொஞ்சம் ஏதாச்சும் 1-2 பப்பா அப்படி கண்டுக்காத மாதிரி இருந்துருவேன். சிபி0 வாய்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் இல்ல எனக்கு வானோ சக்சஸ்ல இவன் இந்த இவன் வந்துட்டாளா, அது பேர் மறந்து போச்சு. யாமமோட்டோ பேர் மறந்து போச்சு. அவ வயசு நினைச்சு பாரு. அவருக்கு ஏசு. சரி ப்ரோ எனக்கு என்ன ஐயோ ஏஸ்லாம் வேணாம் ப்ரோ. ப்ரோ அங்களா எனக்கு பயமே என்னன்னா யமாட்டோவை இந்த ஓடனு இந்த மாதிரி டபுள் கேரக்டரா காட்டுவானுங்களா. யமாட்டோ கூட விட்டுருங்க, இன்னொன்னு இருக்குமே அந்த ஒரு சாமுராயிலே பொண்ணுமே பையனா இருப்பானு பொண்ணுமே, அது பேர் வந்து போச்சேன். அதெல்லாம் இவனுக்கு ஏதாவது தப்பா யோசிச்சு வாய்ஸே ஒரு மாதிரியா குத்துருவானுங்கன்னு பயமா இருக்கு எனக்குலாம். அதே மாதிரி இந்த அது பேர் என்னமோ வச்சிருக்குமே, ஒட்டோகோன்னு சொல்லிட்டு ஒரு பேர் இருக்கு. இல்ல ஒட்டாமா ஒண்ணு இன்னொன்னு ஒட்டோக்கோ அவங்க அப்பாவை கூட இது பண்ணுவாங்க எக்ஸிகியூஷன். ஐயோ ஆமா சிரிச்சுக்கினே இருக்குமே. ஐயோ அந்த குழந்தையெல்லாம் ஏதாவது செஞ்சிருவானுங்களே. குழந்தைய பலி கொடுக்க போறாங்க அந்த டெம்ப்ளேட். சரி இது இப்போ தமிழ் டப் ஆமா அவனே சிரிச்சு தானே இருப்பான், அவங்க அப்பாவே சிரிச்சு தானே இருப்பான். ஊரே அதான். அதுக்கப்புறம் அந்த ஒரோச்சி அவனுக்கு எல்லாம் என்ன வாய்ஸ் கொடுக்க போறானுங்க, கஞ்சிரோ. அடுத்த இதுக்குள்ள போவோம். அடுத்து என்னையா அடுத்து இது என் நிலைமைய சொல்லிடுறேன். ஒரே சிச்சுவேஷன் எப்படின்னா, அந்த ஒரு சீன்ல பசுபதி இருப்பான் தெரியுமா, ட்ரிப்ஸ் எல்லாம் சுகர் பேஷண்ட்ன்ற மாதிரி. அந்த மாதிரி விஜய் சேதுபதி படத்துல ஒரு சீன்ல இருப்பான். இதற்கு தான் ஆசைப்பட்டாய் பாலகுமார் அந்த படத்துல தான்டா இந்த மாதிரிதான் இது. அடி ஒவ்வொன்னும் எங்க எங்களை போட்டு அடி அடி அடிச்சு இன்பமாக இருக்கிறதையா, இன்பமாக இருக்கிறதையா தான். ஓ சரி இப்போ தமிழ் போதும். இப்போ வந்து அடுத்தது வந்து எல்பா பார்க், அதை பத்தி சொல்லுங்க. அதை பத்தி உங்களோட கருத்து. அதுக்கப்புறம் இன்னொரு 4 வருஷத்துல ஒன் பீஸே முடிய போதுன்னா சொல்றீங்க ஒன் பீஸ் ஃபேன்ஸ். ஆமா ஆமா இத பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. ஜோரோட்ட தான் நீங்க கேட்கணும். நீங்க மங்கா படிச்சுட்டு இருக்கீங்கன்னா அதை பத்தி சொல்லுங்க. எல்பாஃப் பத்தி அவ்வளவா இன்ன வரைக்கும் வரலையா. ஆனா அந்த இடத்துல இப்ப ஷாங்ஸ் இருக்கு. ஷாங்ஸ் அங்கேயும் இல்ல, அங்க இருந்தாலும் இப்ப இருக்கிற ஆட்கள ஒரு ஃபைட்டுக்கு வந்துட்டானுங்க. ஷாங்ஸ் வந்தானு தெரியல, ஜெயின்ஸ் எல்லாம் வந்துட்டானுங்க. அடுத்த ஆளுக்கு எல்பாஃபா இருக்கும்ன்றானுங்க. கொஞ்சம் பெரிய இல்ல இன்னும் 1 வருஷம் 2 வருஷத்துல முடியும்ன்ற கதையை வந்து நான் நம்ப போறதா இல்லப்பா. நம்புறதா இல்ல. ஏன்னா அப்படிதான் முடியும்னு அப்பத்துல இருந்தே ஓட சொல்லிட்டே இருக்காப்புல. வானவும் முடியும், சீக்கிரமா முடியும், லேட் ஆகிட்டே தான் இருக்கு. அவங்க சொல்றதெல்லாம் நம்ப முடியாது. மேபி முடியலாம், முடியாமலையும் போகலாம், அப்படிதான் இருக்கு. ஆமா அதுவும் நம்ம ஆளுங்க வந்து தியரி கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்களா. சோ அந்த தியரிக்கு ஈக்குவல் ஆகாம மாத்திக்கிட்டே இருக்கணும். சோ போய்கிட்டே தான் இருக்கு. அவர் ஓடா சொல்லிட்டாரு, நான் நினைச்ச தியரி இருந்தாலும் நான் அதை மாத்திருவேன் தான் சொல்லுங்கிறாரு. நீங்க நினைக்கிறத கொடுக்கவே மாட்டேன்னு சொல்லுங்கிறாரு. இன்னைக்குன்னு பார்த்தா ஒரு தியரி என் கண்ணுல மாட்டிச்சு. ஷாங்ஸுக்கு கை போகும்ல அந்த சீனு, அந்த சீன் ஏதோ பிளான் பண்ணிதான் அவனுக்கு போச்சுன்னா எவனோ ஒருத்தன் தியரி ஏதோ எழுதிக்கிட்டு இருந்தான். அது எனக்கு சுத்தமா புரியவே இல்லை. இந்த மாதிரி எக்கச்சக்கமா தியரி வரும்யா. பிளான் பண்ணதே இதுக்குதான். கை போனாலுமே அவங்க ஏதோ பெரிய ஃபைட் நடக்கும். லூஃபிக்கு ஒரு ஸ்கெட்ச் போட்டிருக்கான்னு என்னெல்லாமோ தியரி உட்காந்து பெருசா எழுதிக்கிட்டு இருந்தான் கமெண்ட்ல. நான் சரி என்னடா எழுதுறீங்கன்னு சும்மா படிச்சுக்கிட்டு இருந்தது. இப்போ எல்பா பார்க்கு முடியறதுக்கு வாய்ப்பு இல்லைன்றீங்க. ஆரம்பிக்கவே இல்லடா. சரி இதுக்கு சொல்றேன், இன்னும் ஒன் பீஸ் 3-4 வருஷத்துல முடியாது, அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்றீங்க. ஆமா எல்பாஃப்க்கு அப்புறமே வேற ஏதாவது ஆர்க் வந்தா வரும்யா. ஆமா எல்பாஃப்க்கு அப்புறம் இருக்குடா, சான்சஸ் ஆர் லெஸ், அவ்வளவுதான்.
ஏன் எல்பா ஃபார்க்கு போஸ்டர்ல அவனுங்க எல்லாருமே ஏதோ வைக்கிங்ஸ்ல அதெல்லாம் இருக்கிற மாதிரி எல்லாம் போட்டிருந்தானுங்க ட்ரெஸ் எல்லாம். ஐயோ ஜோராவே ஆமா எல்பாப்னா ஜெயின்ஸ் அப்படிதான் இருப்பானுங்க அங்க ஒன் பீஸ் அதிகமா. இந்த ட்ரெஸ்ரோஸ் ஆர்க் பாத்திருக்கியா? ஐயா. அதுல கூட சண்டை போடுவாங்களே லுஃபியும் ஒரு இதுவானும் ஒரு ஆமா ஆமா அது. அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி எல்லாம் கூட வருவாங்க. ஆக்சுவலா நீ வந்து ஜெயின்ஸ் எல்லாம் நீ வந்து நேவில பார்த்தா மட்டும்தான் அவங்க நேவி ஆபீசர் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. மத்தபடி அவங்க இந்த வைக்கிங்ஸ் மாதிரி தான் இருப்பாங்க. வைக்கிங் ட்ரெஸ் தான் போட்டிருப்பானுங்க. இந்த பிராகி அவனுங்க ஃபர்ஸ்ட்ல காட்டுவானுங்க, அப்பயுமே அப்படிதான் இருப்பானுங்க. ஓகே ரைட். நீங்க சொன்ன தியரி எல்லாம் கூட உசாப்பு இறந்துருவான்றதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. அது ஒரு தியரி சொன்னானுங்க. ஓ மை காட். சரி விட, நான் ஏன் சொல்லிக்கிட்டு வரல. தியரியா இருக்கலாம் இல்ல உண்மையிலே மாங்கா கூட. இன்னொரு தியரி என்னன்னா, ஜோரோ லூஃபி பயிர்க்கிங்கான வெட்டுருவான், அவனோட பவுண்டி கிளைம் பண்றான்லாம் சொன்னானுங்க. அதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குன்னாலும் கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு. பாக்குறவங்களே பெரிய ட்விஸ்டாவும் இருக்கு. அப்படிலாம் இருக்காது. மோஸ்ட் லாயல் பர்சன்ல அதான் சொல்றேன், அதெல்லாம் சுத்தமான உருட்டுறா. அதான் வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்றது. ஆனா அதுக்கு கேட்கும் போது நம்புற மாதிரியா இருக்குங்களா, அப்படி சொல்றேன். நிறைய தியரி இருக்கு. நம்ம இது ஆவேசம்ல வர ரங்கன கம்பன் மாதிரி. ஆமா அதே தலைவன் அந்த கேரக்டர் அப்படியே என்ன, இங்க பைரேட்டு, இங்க நம்ம ஆளுங்க ரவுடி, அவ்வளவுதான். இதுக்கப்புறமா வேற ஏதாவது இருக்கா ஒன் பீஸ பத்தி நீ அப்டேட்? சாரி இல்ல, இப்ப வந்து மிஸ்ட்ரிஸ் நிறைய ஓபன் பண்ணி விடுறாரு. வெகா பங்கு பேசினுக்கிறாப்ல, அவ்வளவுதான். எல்டர்ஸ் எல்லாம் வந்துட்டானுங்க. 5 எல்டர்ஸோட ஃபார்ம்ஸ் காட்டியிருக்கானுங்க. ஜெயின்ஸ் வந்து இப்ப பிராகியும் அவனுங்க ரீயூனைட் ஆயிருக்கானுங்க இவன் கூட. சாஞ்சி ஒரு நல்ல சீன் காட்டான். இன்னும் ஜோரோ தான் ஒரு பக்காவான சீன் காட்டாம இருக்கும். 5 முதியவர்கள் காமிச்சிட்டாங்களா? சரி, அடுத்த டாபிக் போவோம். வேணாம் விட்டுருங்க, என்ன விட்டுருங்க. ஜோரோவே துரத்தி விடுற அளவுக்கு கதற இது பண்ணிட்டான் அவனை. அவன் அந்த கொஞ்ச நஞ்ச வேலையா பார்த்தான் அவன். அதான் பேச்சாடா பேசணுன்ற மாதிரிதான் இருந்தது. அதுக்குதான் வச்சு செஞ்சு விடுறோம். ஒரு ஷார்ட் இது மாதிரி சொல்லிறியா? உண்மையிலே இந்த பாட்காஸ்ட்ல வச்சு செஞ்சது நம்ம கிடையாது, நம்மள்ட்ட பாருங்க ஒன் பீஸ வச்சு செஞ்சிருக்கான். அது ஏதோ உண்மைதான். மெயின் வில்லனே அவன் தான்டா. ஆமா. சோ அடுத்த பாட்காஸ்ட் நம்ம வந்து இன்ஸ்டா ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஏஜே அனிமி டாக்ஸ் வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பாரு. அது போட்டு சில பல நாட்கள் ஆயிருக்கு. அதுல வந்து அவர் அந்த ஒரு அடிக்ஷன் பத்தி பேசியிருப்பாரு. ஸோ அடுத்த பாட்காஸ்ட் வந்து இந்த ஆனிமினால ரொம்பவே அடிக்ட் ஆகி சுத்திக்கிட்டு இருக்க அந்த பசங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அதுல நானும் முக்கியமான ஆள் நான் தான். ஸோ அந்த ஒரு அடிக்ஷனை பத்தி தான் அதுல பேச போறோம். அந்த அடிக்ஷன் ரெடிட்ல கொஞ்சம் தீவிரமா பரவின ஒரு சில கோஜோ மேட்டர்கள், ஜேஜேகே, அதை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு இருக்கு அந்த பாட்காஸ்ட்ல. அதுவா? ஆமா, அது முக்கியமா நம்ம குரூப்ல ஒருத்தனை டிராமடைஸ் பண்ணி விட்டுருச்சு. அத யாரு? ஐசன் ப்ரோ, நீங்க பாத்தீங்களா? என்னது என்னது பாக்கலையா? தெரியாதுல்ல. ஐசனை நீங்க பாக்க வச்சிடலாம். பாருங்க பாருங்க. கோஜோ குரூப்ல லிங்க் அதானே? ஐயோ, அது எனக்கு புரியவே இல்ல. நான் ஜேஜேகே மாங்காவே நான் படிக்கிறது இல்ல. நான் அனிமையோட இல்லடா, அதுக்கும் மாங்காக்கு சம்பந்தமே இல்லடா. இது ஜேஜேகேல இருந்து ஏதோ ஒரு இதெல்லாம் வந்திருக்காமே. அதெல்லாம் அந்த கர்மத்தெல்லாம் விட்டுறா. எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லடா. அப்டேட் ஜோசப் எடுத்துட்டா, அதெல்லாம் விட்டுருங்கடா. அது பிரச்சனை இல்ல எனக்கு. சுக்குனாவும் இவனும் ஏதோ ஒரு இது பேர் என்ன சொல்றீங்க? அத பத்தி எல்லாம் பேசல ப்ரோ. நான் வந்து எப்படி அதை படிக்கிறீங்கன்னு கேக்குறேன். என்னால முடியல. அது இப்ப ஒரு எக்ஸ்பிளனேஷன் பண்றான்னா அவன் ஒரு மாங்கா பேஜ்ல ஒரே ஒரு பேனல் வச்சுட்டு ஒரு பக்கத்துக்கு எழுதி வச்சுக்கிறான். என்னால சத்தியமா முடியல. ஓ, இது ரைட்டிங் பெருசா இருக்குன்றியா? யோ, அநியாயத்தின்னு பேசியா இருக்காயா? அது நான் புக்கே தொட மாட்டேன். ஸ்கூல் புக்கே அவ்வளவு படிக்க மாட்டேன் போல. இவனுங்க சரி மாங்கா படிப்போம், ரொம்ப நாள் ஆயிடுச்சு, இது வெயிட் பண்ண முடியல. நான் ஸ்டார்ட் பண்ணி இந்த இப்ப வந்து ஷிபியோ ஆர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அடுத்த ஆருக்கு அவனை லாக் பண்ணிட்டானுங்க. கோஜோவை லாக் பண்ணி அதெல்லாம் வரைக்கும் பார்த்தேன். அதுக்கப்புறம் என்னால முடியல. நானும் இப்ப ஒரு பேனல் பார்த்து அப்படியே ஒரு சின்ன வார்த்தையை படிச்சுட்டு அடுத்த பேனல் போகும்போது அது நம்ம ஆனிமே பார்த்த மாதிரி லைட் ஃபீல் வரும்ல. என்னால முடியல. நான் உட்காந்து அந்த ஒரு பேனலை பார்த்துட்டு ஓகே இந்த பேனல் என்ன சொல்ல வரான்னு நான் ஒரு 1/2 hour அது படிக்க வேண்டியதா இருக்குது. இந்த மாதிரி பவரு, இவனுக்கு இந்த பவரு, இவன் லெஃப்ட்ல திரும்பினா இப்படி ஆகும், அப்படி ரைட்ல திரும்பினா இப்படி ஆகும்.
அவன் ஒரு பேஜுக்குள்ள அது மட்டும் எழுதி வச்சுக்கான், கருமம் முடிச்சவன். ஏய் அப்பா நீ ப்ளீச் எல்லாம் எப்படா படிப்ப? அதனாலதான் எனக்கு இப்ப மாங்கா படிக்கிறது பயம் வந்துருச்சு. இல்ல ப்ரோ, டோக்கியோ ரிவெஞ்சர்ஸ் எல்லாம் மாங்கா படிச்சேன், பக்காவா இருந்துச்சு. அதெல்லாம் ஃபாஸ்ட் பேசிங்க. ஆமா. பெருசா பேசுறதுக்கு இருக்காது. இதுல வந்து அந்த மாதிரிதான் அதனாலதான் நான் இனிமேட்டு நான் மாங்கா ஜேஜேக்கு மாங்கா படிக்காம அனிமேலே பார்த்து கத்துக்கிறேன்ற மாதிரி ஆயிடுச்சு என் நிலைமை. என்னென்னமோ பண்ணி வச்சிருக்கானுங்க அவனுங்க. பெரிய சாக அது எனக்கு என்னன்னா கரெக்டா எடுத்துட்டு போற மாதிரி இல்ல, எங்கெங்கயோ கொண்டு போய் எப்படியாச்சும் இது பீக்காவே கொண்டு போனன்ற மாதிரி பண்றானுங்கன்னு தோன்ற மாதிரி இருக்கு. உன்னால மாங்காவே படிக்க முடியல, அப்ப நீ நாவல் எல்லாம் எப்படி படிப்ப? போட்டோவே இருக்காது, ஏதாவது ஒரு இடத்துல 2 இடத்துல. அப்படி சொல்ல எனக்கு நான் நிறைய புக் எல்லாம் படிச்சுக்கிறேன், அதுல வந்து இன்ட்ரெஸ்டா எடுத்துன்னு போனோன்றேன். இவனுங்க சிரிச்சு போய் செருப்பா வச்ச மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லலாம். இப்ப நீ கதர்ல பத்தியா, இதேதான் எனக்கு ஒன் பீஸ்க்கு வாரம் உட்காந்து என்னால அவ்வளவு ஸ்லோ பேஸ்டா பார்க்க முடியல. புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன். அதுதான் அதோட முடிச்சாச்சுன்னு நான் அதனாலதான் ஜேஜேக்கு வந்தேன். கிளாஸ் ஆஃப் தி எலைட் அனிமிக்கே சரியா கொஞ்சம் ஸ்லோவா போய்கிட்டே இருக்கும். உட்காந்து அதெல்லாம் படிக்க ஆரம்பிச்சோன்னா விடிஞ்சிரும். அதெல்லாம் நான் சீசன் 3 எல்லாம் ஏதோ கஷ்டப்பட்டு முடிச்சேன். அந்த இது பார்க்க ஆரம்பிச்சோமேன்றதுக்கு. அப்போ டோக்கியோ கூல் எல்லாம் பார்த்தோன்னு வச்சுக்கோயேன், ஒவ்வொரு பேஜுமே நீ உட்காந்து 10 நிமிஷத்துக்கு மேல படிக்கணும். அவ்வளவு இதை எழுதி வச்சிருப்பாங்க டோக்கியோ கூல் எல்லாம். படிக்கவே கூடாது. இப்போதைக்கு இந்த பாட்காஸ்ட்ல நாங்க வந்ததே இருக்கும் தான். அது நல்லபடியா ரோஸ்ட் முடிஞ்சிருச்சு. இது பாத்துட்டு இருக்கல அந்த ஏஞ்சல் அனிமே. ஆமா, அத பத்தி உங்க கருத்துக்கள் ஏதாவது சொல்லிட்டு போறது? அது இப்போதைக்கு நல்லா போயிட்டு இருக்கு. கடைசி அந்த எபிசோட் மட்டும் நான் பார்க்க மறந்துட்டேன். ஆனா ஸ்டார்டிங்ல இருந்தே அது நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. அவனுக்கு ஏத்த மாதிரியே அவன் அமைஞ்சிருக்குது பாருங்க எல்லா பொண்ணுங்களும். அது ஒரு மாதிரி கியூட்டா இருக்குல்ல பாக்குறதுக்கு, அந்த அனிமேஷன் ஸ்டைலு, கேரக்டர் டிசைன். அது அந்த நான் மெயின்டைன் பண்றதெல்லாம் சூப்பரா இருக்கும் அந்த பொண்ணுங்க கிட்ட. இப்போதைக்கு ஒரு 3 பொண்ணுங்க நினைக்கிறேன். ஏஞ்சலு, அப்புறம் யூகியோனா அந்த ஒரு பொண்ணு, அப்ப இவன் கிளாஸ்மேட் ஒண்ணு வந்திருக்கும். ஆமா, அவ கிளாஸ்மேட் வந்து இப்ப கரண்டான எபிசோட்ல வந்து அவன் ஆன்டிமே அவன் வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்ல முடியும் போது இது காமிச்சிருப்பாங்க, ஒரு டிராகுலா ஒண்ணு காமிச்சிருப்பாங்க. ஓ ஆமா, அதுக்கு முந்தின எபிசோட்ல வந்து ஒரு குட்டி ஏஞ்சல் ஒண்ணு வருமே வானத்துல இருந்து, இவள தேடி வந்திருப்பாங்க இந்த ஆமா ஆமா. ஆனா அந்த பொண்ணு அதுக்கு மேல இருப்பா, இவன் மேல ஒரு மாதிரி சந்தேகமா பாத்துக்கிட்டே இருப்பா. ஆமா ஆமா. ஆனா இதுல சிரிப்பே இவதான் ப்ரோ, அந்த யூகியோனா ஃபர்ஸ்ட் மீட்டப் ட்ரெஸ் மாத்திரப்ப பாத்துருவான். அவன் கண்ணுல அதே அவளுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பே வந்து எப்படி சொல்றது வித்தியாசமா இருக்கும். புதுசா பாத்துட்டு அவ கொஞ்சம் ஓவர் ஹைப் பண்ணிட்டு இருப்பா வேலைகள்லாம், நல்லா இருக்கும். அது இப்போதைக்கு சூப்பரா போய்கிட்டு இருக்கு. எப்படி முடிப்பாங்க ஒரு ஆர்வமும் இருக்கு. ஆனா நீ இப்படியே பாத்துட்டு இருந்தா நீ கொஞ்சம் கொஞ்சமா ரொமான்ஸ் அனிமே பார்க்க ஆரம்பிச்சிருவையா? நாங்களாம் இப்படிதான் ஆரம்பிச்சோம். இது ஒண்ணு ஓடிட்டு இருக்கேன். ஆமா, இதுக்கப்புறம் வேற ஏதாவது இந்த மாதிரி தான் தேடிட்டு இருக்கேன், வேற ஏதாவது ராம்காம் மாட்டுதான்னு. இதுலயே ஒரு ராம்காம் ஒண்ணு போய்கிட்டு இருக்கு, அது பேரு நான் ஜஸ்டிஸ் பேர் தான் பார்த்தேன். கேக்குது. ஏய், கண்டிஷன் கால் லவ்னு சொல்லிட்டு ஒரு அனிமே இப்ப போய்கிட்டு இருக்கு, ரொமான்ஸ் அனிமே. அது வேணா பாரு, நல்லா இருக்கு. கண்டிஷன் கால் லவ்வா? ஆமா. ஒரு சஜஷன் கொடுக்கணும் நீங்க. சொல்லு. இப்ப பஸ் இருக்குல்ல, ஒரு கோர் இருக்கு தெரியுமா, சரியான கோர், மொத்தமா அடிச்சு கிழிச்சு செதற விட்டுருப்பாங்க பாருங்க. அந்த மாதிரி ஒரு அனிமே இல்லைன்னா ஒரு மூவி, அனிமே மூவி சஜஸ்ட் பண்ணீங்க. நான் கிட்ட தான் கேட்கணும் கோர்லாம். அதாவது அனிமே எல்லாம் அந்த அளவுக்கு எதுவும் இல்ல இப்போதைக்கு, முழுசா சொல்லணும்னா அதான் உண்மை. உனக்கு வந்து இந்த ஹாரர் மாதிரி பார்த்தா போதும்னா ஷீக்கின்னு ஒண்ணு இருக்கு, ஆல்ரெடி நான் சொல்லி எனக்கு இந்த கையால குத்தி அடி நெஞ்சு எடுக்கிறான்லாம் அப்படி இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி. கார்ஸ் பார்ட்டி பாரு, ஆல்ரெடி சொல்லிருக்கேன். கார்ஸ் பார்ட்டி ஞாபகம் இருக்காயா? வெறும் 4 எபிசோட். எனக்கு போன பார்ட்டின்னு ஒண்ணு இருக்கும்டா, எனக்கு இங்கிலீஷ்ல கரெக்ட்டா வாயில வரல. ஓகே. அது பாரு, அது வந்து அது 4 எபிசோடு தான், நீ ஒரே நாள்ல பார்த்து முடிச்சிருக்க. ஆனா அதுல அந்த நீ கேக்குற அந்த கோர்லாம் காட்டுவான் அதுல. அது கொஞ்சம் நல்லா இருக்கும், அந்த கோர் கொஞ்சம் ஒரு அக்செப்டபிளா இருக்கும் கோர் நீ கேக்குற மாதிரி. ஓகே. அது எனக்கு வெறும் 3 எபிசோட 4 எபிசோடு தான் ஈஸியா முடிச்சிடலாம்.
இந்த மாதிரி நீங்க இப்ப எனக்கு இந்த மாதிரி எல்லாம் சஜஷன் பண்ணுங்க. கோர் கொஞ்ச நாளா ரொம்ப நாளா இந்த மாதிரி அனிமே பார்த்தா எனக்கு பார்த்தா வந்து என்ன கோடு ஐயோ, இவனுங்க வித்தியாசமா பாக்குறேன்னா ரொமான்ஸ் சைடு வந்து பாக்கலாம்ல, ட்ரை பண்ணி தான் பாரு. இல்ல ப்ரோ, சத்தியமா சொல்றேன். எனக்கு வந்து ரொமான்ஸ்ல சில நிறைய அனிமே பாத்துக்கிறேன். இவனுக்கு ஸ்பைக்கு தெரியும், நான் ஸ்டார்டிங்ல பாத்துக்கிறேன், புடிச்சது. ஆனா எனக்கும் ரொமான்ஸுக்கு செட் ஆக மாட்டேது. நான் படம் கூட இப்ப ரொமான்ஸ் எதுவுமே பாக்குறதே இல்ல. பழைய கால படம், பழைய காலம் 2K படம் அதெல்லாம் பாத்துக்கிறேன். எனக்கு இப்ப என்ன எல்லாமே புடிக்க மாட்டேது, ரொமான்ஸ் செட் ஆக மாட்டேது. எப்படின்னா அவங்க பண்ணிட்டு இருப்பாங்க, நல்லாதான் இருக்கும். எப்படி சொல்றதுன்னு தெரியல, அந்த ஃபீலிங் எனக்கு கடுப்பாரு. இவனுங்க அக்கால வலிங்க, இவனுக்கு எப்படா இது சண்டை வரும் அந்த மாதிரி என் மைண்டு அது மாத்திடுது. என் மைண்ட் டாக்ஸிக்கா போயிடுது ரொமான்ஸ்லயே. சரி நம்மளுக்கு செட் ஆகாது போல நான் அதை விட்டேன். அதனாலதான் பாக்குறது இல்லை. இல்லைன்னா ராம பாத்துருப்பானே. அவன் சொல்லி ராம்காம்ல அந்த இது கூட பார்த்தனே, அந்த ஒரு பொண்ணு பையன் தோமாச்சானி சகல, அது கூட நல்லாதான் இருந்துச்சு. அந்த மாதிரி இதெல்லாம் நல்லா இருந்துச்சுதான். ஏன்னா ஃபுல் ரொமான்ஸ் என்னால பார்க்கவே முடியல. அது வந்து கொஞ்சம் நல்ல ஒரு காமெடியா கொண்டு போயிருப்பானுங்க, அது சூப்பரா இருக்கும் அந்த மாதிரி. அதனால என்னால இருக்க முடிஞ்சு, நான் பாக்கணும்னு தோணுச்சு. இன்னொரு ஒரு அனிமே வந்து கமெண்ட்ல போட்டிருக்கேன் பாரு. ஆமா, அந்த அனிமே வந்து செம கியூட்டா இருக்கும். எப்படின்னா இவன் வந்து ஒரு இவன் வந்து ஒரு சாஸ்திரர், ஓகேவா, மேஜிக் சாஸ்திரர். ஓகே, நார்மல் ஹியூமன்ஸ் வந்து இந்த சாஸ்திரர் வந்து ரொம்ப இருப்பாங்க. ஏன்னா இவங்க வந்து எப்பவுமே கெட்ட வேலை தான் பாத்துட்டு இருப்பானுங்க. பட் நம்மளால மட்டும் பெருசா எதுவும் அப்படி கேட்டதெல்லாம் பண்ணிட்டு இருக்க மாட்டான். ஹியூமன்ஸுக்கு லைட்டா ஹெல்ப் பண்ணுவான், வெளியே தெரியாத மாதிரி ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பான். அப்போ வந்து ஒரு எல்ஃப் வந்து இதுல ஸ்லேவ் மார்க்கெட்ல விற்பாங்க, ஆக்ஷன் வைப்பாங்க. இவன் அவளை பார்த்தோன்னே இவனுக்கு வந்துடும், வாங்கிடுவான். இருக்கிறதுலயே ஹையஸ்ட் பிட் பண்ணி வாங்கிடுவான். இவன் மொத்த காசையும் போட்டு வாங்கிடுவான். வாங்கிட்டு அவங்களுக்குள்ள எப்படி ரிலேஷன்ஷிப் இருக்குன்றதுதான் இந்த அனிமே. செமையா இருக்கும் பார்க்கும்போது. அப்படி கிடையாது, அது வேற. அது வந்து கியூட்டா இருக்கும் பார்க்கும்போது. அது சொன்னே வருது. அந்த அனிமே இன்னும் கண்டினியூ ஆகாம இருக்கு, கடுப்பாகுது. இத நோட்டீஸ் பண்ணி வச்சுக்கோ, முக்கியமா பாரு நீ. அது மாங்கா பாடுற நல்லா இருக்கு. நான் படிச்சிட்டேன், முக்காசி படிச்சிட்டேன், இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. நீயும் படிச்சிட்டியா? அதுல இன்னும் சூப்பர் சூப்பரா வருவாங்க, கொஞ்சம் மஸ்குலரெல்லாம் வருவாங்க, மசல் மாமி எல்லாம் வருவாங்களா. ஐயோ ஆமா, இந்த ஹீரோ அகாடமி எபிசோட் வந்துச்சு, யாராவது பாத்தீங்களா? 2 எபிசோட் வந்திருக்கு. ஆனா என்னன்னா இதெல்லாம் நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே மாங்கால பார்த்து முடிச்சிட்டேன். சோ எனக்கு அந்த அளவுக்கு நான் பாக்கலாம்னு இருந்தேன் ஹீரோ அகாடமி. சரி, அது எனக்கு இன்ட்ரெஸ்ட் வரல மாங்கால, அதனால விட்டேன். ஆனா அனிமே பார்த்தேன், நல்லா போகுது. ஏதோ எத்தனை போறானுங்க போல. நான் இப்போதைக்கு பாக்குறது காய்ஜு நம்பர் 8, அப்புறம் இந்த ஏஞ்சல் மட்டும் பாத்துக்கிட்டு இருக்கேன். காய்ஜு கூட சிரிப்பா போதியா? ஆமா, அது அவன் கேரக்டர் அப்படி நல்லா இருக்கு. எனக்கு அவனை பார்க்கும்போது எனக்கு எப்படி சொல்றது, கார்ஜிலா மூஞ்சி பாக்குற மாதிரியே இருக்கு அவன் அந்த ஃபார்ம் மாறும்போதெல்லாம். ஆமா ஆமா, அது கிட்டத்தட்ட அப்படித்தானே மான்ஸ்டர் இன்வைட் ஆகும். அது என்ன மான்ஸ்டருக்குள்ள ஃபைட் இல்லாம ஹியூமன்ஸ் இது பண்ற மாதிரி வருது. பட் இருந்தாலும் இவன் மூஞ்சி எனக்கு கார்ஜிலா மூஞ்சி மாதிரியே இருக்கும். இப்போ இந்த ரீசெண்டா முன்னாடியே அந்த இதுக்குள்ள போவோம் பாத்தீங்களா, அந்த எக்ஸாமுக்கு, அது என்னது, அந்த எக்ஸாமுக்குள்ள போன உடனே அந்த பொண்ணு வேகமா அடிச்சு ஃபர்ஸ்ட் ஸ்கோர் எடுத்திருக்கோம். ஆமா ஆமா ஆமா. இன்னொருத்தான் வந்து அதுக்கப்புறமா மொத்த இதுவுமே எழுப்பி விட்டுருவான், மொத்த கைஜூஸும். அதுக்கப்புறமா இவன் வந்து போய் காப்பாத்துவான். அது சூப்பரா இருக்கும். ஆமா, எனக்கு அதுல இப்ப எப்படி கோர் வரும்னு யோசிச்சு நிக்கிறேன். என் மைண்ட் ஃபுல்லா அது கோரா கொண்டு போவானுங்களா சண்டையெல்லாம், அதெல்லாம் பாக்கலாம். கோர்லாம் வராது. நம்ம சூட்டு போட்டதுக்கு அப்புறமா அவனுக்கு ஸ்ட்ரெங்தே காட்டாது, 0ல இருக்கும் நம்ம ஆளு. அவன் மட்டும் தான் 0ல காட்டுவான். அந்த சீன்ல அதெல்லாம் சரியா இருக்கும். நான் அப்படி சொல்லையா, இப்ப இன்னொரு கைஜுவும் அதே மாதிரி இன்னொருத்தனும் இருக்கான். நம்ம ஹீரோ மட்டும் கிடையாது, இன்னொருத்தனும் அப்படி ஒரு கைஜு இன்னும் பவர்ஃபுல்லா இருக்கான்னு காட்டினாங்க தெரியுமா? அப்படிதான் இருக்கு. ஆமா, அப்ப வந்து அவனுங்களுக்குள்ள இப்ப இவனுக்கும் மேல பவர்ஃபுல்லா இவனும் ஒருத்தன் இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்ப சண்டை வரும்போது கொஞ்சம் சூடு பிடிக்கும். அப்படி பாக்குறேன், அப்படி யோசிக்கிறேன். கோர், ஆனா கோர் வராது, அது மட்டும் தெரிஞ்சுக்கோ. வராதுதான் கன்ஃபார்ம். ஆமா, ஒன்னும் அவனுக்கு பெருசா எக்ஸ்பிளைன் பண்ணல எனக்கு எப்படி கிடைச்சதுன்னு. ஏன்னா இதுல யாராச்சும் ஒன் பஞ்ச் மேன் மாங்கா படிச்சுக்கிறீங்களா? இல்லையா, நான் ஒன்னும் ஆரம்பிக்கல. அது முடிச்சிட்டீங்களா? யாராச்சும் முடிஞ்சிருக்கா இல்ல ஆன்கோயிங்ல தான் இருக்கா? ஒன் பஞ்ச் மேன் இன்னும் ஆன்கோயிங்ல தான் இருக்கு. பரவாயில்ல, ரொம்ப நாள் ஆச்சு. அந்த கர்மமும் வந்தா நல்லா இருக்கும். அதுவும் வர மாட்டேது, வந்து தொலைய மாட்டேது. ஆனா இது விண்ட்ரேக்கருக்கு எல்லாரும் ரொம்ப ஹைப் பண்ணி பேசினானுங்க.
நான் கூட நல்லா இருக்கும் போல அப்படின்னு சொல்லி எடுத்தேன். நல்லாதான் இருக்கு. பட் இவங்க ஆஹா ஆனா ஓஹோன்னு over சொல்ற அளவுக்கு இல்ல. இது என்ன ஸ்டோரி வின் பிரேக்கர்? விண்பிரேக்கர் bro, கிட்டத்தட்ட Tokyo அதை Revengers நீ மாதிரி பார்க்கும்போது எப்படி டோக்கியோ தெரியுமா இருக்கு? தான். ஆனா அதான் டைம் டைம் டிராவல் டிராவல் இருக்காது. இருக்காது, அவ்வளவுதான். அவ்வளவுதான் டோக்கியோ அவ்வளவுதான் ரிவெஞ்சர்ஸ் எல்லாருமே அதான் சொல்றாங்க. இவன் கொஞ்சம் மெயின் கேரக்டர் வீக்கா இருப்பான், டைம் டிராவல் இருக்கும். அது வந்து நமக்கு திரும்ப திரும்ப டைம் டிராவல் பண்ணி பார்த்து தான் போர் அடிச்சதுன்னு வச்சுக்கோயேன். பட் இது வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே அந்த கேங் வாரு அதுதான். அது கிட்டத்தட்ட மைக்கி மாதிரி ஒரு கேரக்டர் அந்த மாதிரிதான் போகுதா. ஸோ பெருசா இது இல்ல. ஸ்பெஷல் பவர்ஸ் ஏதாவது வச்சு பண்ணிருக்காங்களான்னு கேட்டேன் கேரக்டருக்கு. இல்ல அதெல்லாம் கிடையாது, ஸ்பெஷல் பவர்ஸும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நார்மலா ஒரு கேங் ஃபைட் அவ்வளவுதான். ஆமா, டோக்கியோ ரிவெஞ்சர்ஸோட ரீஸ்கின்னுங்க அவ்வளவுதான். ஓகே டன். இப்போ நீ டோக்கியோ ரிவெஞ்சர்ஸ்ல இருந்து அந்த இது வீக்கான கேரக்டர் கூடவே டைம் டிராவல் இது ரெண்டுத்தையும் தூக்கிடு, அப்புறம் என்ன இருக்கும்? ஓ அதான் ஒன்னும் மெயின் கேரக்டர் ஸ்ட்ராங்கா இருப்பான். கேங் வாரி அதான் அவங்க எப்படி கேங்ஸ்டரா இருந்தாலும் நல்ல கேங்ஸ்டர் இருப்பாங்கல்ல, அதேதான் இங்கேயும். கேங்ஸ்டர் படம் எல்லாம் தேடிட்டு இருந்தேன், சரி பாக்கலான்னு. ம். பெருசா கிடைக்கல. சரி க்ரோஸ் கேங்னு ஏதோ ஒரு இது இருந்துச்சு, க்ரோஸ் ஜீரோ சாரி, அது இப்போ 2007 வந்ததுன்னு நானுங்க ஒரு படம். சரி அதை நான் தேடி பார்த்தா லைவ் ஆக்ஷன் தான் இருந்துச்சு, எனக்கு ஆனிமே கிடைக்கல. அதுக்கு டைம் கிடைச்சா இது பார்க்கணும், இல்லைன்னா இது அப்படியே விட்டுட்டு வேற நீங்க சொன்ன இந்த ராம்காமுக்கு தான் போனோம். வேற வழி இல்லை. இப்ப எல்லாமே கொஞ்சம் மொக்கையா தான் வருது இவனுங்க எழுதுறது கொண்டு வரது எல்லாமே. ராம்காம்னா கொஞ்சம் பாக்குற அளவுக்கு இருக்கு. இவனுங்க இந்த ஆக்ஷன்ற பேர்ல கொஞ்சம் ஏதோ அரைச்சமாவே அரைக்கிறாங்கன்ற அளவுக்கு ஒரு ஃபீல் வருது. அதான் ஒரே இதே போடுற மாதிரி இருக்கு. இந்த சீசன்லயே நிறைய நல்ல அனிமே வந்திருக்கு. நான் எதுவுமே எக்ஸ்ப்ளோர்லாம் நீ பண்ணணும் அவசியம் இல்லை. என்கிட்ட கேட்டேன்னா நான் சொல்ல போறேன். இது ஸ்லைம் கூட திரும்ப வந்துச்சு, யாரும் அதை பத்தி பேசவும் இல்ல. அதான்டா இந்த ஒரு இது இந்த மாதிரி கிளிஃப்ல முடிச்சான்னு வச்சுக்கோங்க, கிளிஃப் ஹேங்கர்ல முடிச்சாலே அத மாங்காவை ஃபுல்லா படிச்சு முடிச்சுவேன். அதனால அதுக்கப்புறம் திருப்பி பாக்குறதுக்கு வந்து இது இருக்காது, இன்ட்ரெஸ்ட் இருக்காது, பார்த்தா அந்த ஃபீல் இருக்காது, புதுசா பாக்குற மாதிரி இருக்காது. கோனசுப்பா பத்தி யாருமே பேசலங்கய்யா, தெரியுமா நிறைய பேருக்கு? அதுவே எனக்கு தெரியல. அது 5 எபிசோடு வந்திருக்கு, யாரும் பேசல. புதுசா இருக்கிற மாதிரி இருக்கு, ஏதோ சொல்ற மாதிரி இருக்கு. நீங்க கோனசுபாலாம் எப்படி சொல்றது, அது ஒரு பண்ணியா, அது நீ பார்த்தேன்னு வச்சுக்கோயேன் அப்படி இருக்கும். என்டர்டைன்மெண்டா நீ பார்க்கலாம். இசக்காய் தான் கான்செப்ட். நீ இசக்காய் கான்செப்ட்லயே நீ ஏதாவது பாத்துருப்பேன்னு வச்சுக்கோயேன், இவங்க உள்ள போனோன்னா சூப்பர் பவர் கிடைக்கும், அந்த மாதிரி நிறைய இருக்கும். பட் இவன் என்ன பண்ணுவான், போயிட்டு நீ ஏதாவது ஒரு பவர் வாங்கிட்டு நீ இது இசக்காய் போ அப்படின்னு சொல்லிட்டு காடஸ் கேட்கும்போது, எனக்கு காடஸ் நீ தான் வேணும்னு சொல்லிட்டு அவளையும் உள்ள இறக்கிட்டு வந்துருவான். அங்க பார்த்தா இவனுக்கு பவரும் இருக்காது, ஒன்றும் இருக்காது, செங்கல் உடச்சு வேலை செஞ்சுட்டு இருப்பானுங்க, பில்டிங் கட்டி அந்த மாதிரி பண்ணி. ஆனா அப்பவுமே அவங்க வந்து ஒரு டீம் ஒண்ணு ஃபார்ம் பண்ணி, ஒரு கோளாறான டீம் ஃபார்ம் பண்ணிட்டு இது டீமன் லார்டோட ஒவ்வொரு இதை கையா போட்டு தள்ளிட்டு இருப்பானுங்க. நல்லா இருக்கும், அது சூப்பர் கான்செப்ட். அதான் நீ கேட்டு நான் எடுத்து வச்சேன் பாக்குறேன்னு. என்னோட முஷகோட அதுவும் யாரும் பேசல. எவ்வளவு ரிட்டர்னிங் அனிமே அப்பா, நாகி முஷகோட இப்ப அதுக்கு புது ஆர்க்கே ஆரம்பிக்குது இப்பதான். ஒரு மணி நேரம் இன்னைக்கு வந்து நம்ம ரொம்ப அது ரோஸ்ட் போட்டே இன்னைக்கு வந்து முடிச்சிட்டோம். ஆமா, அடுத்த ஒரு பாட்காஸ்ட் வச்சு இந்த ரிட்டர்னிங் அனிமே எல்லாம் கொஞ்சம் பேசுவோம். இப்போ கூட இன்னொரு ஒரு அனிமே கூட, கோகோ லூசர் ரேஞ்சர்னு சொல்லிட்டு ஒரு சூப்பர் அனிமே. அந்த பவர் ரேஞ்சர்ஸ் வந்து கெட்டவங்களா இருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி செமையா இருந்துச்சு. அதுவுமே அதாவது பாய்ஸ் சீரிஸ் பாத்திருக்கீங்களா? பாய்ஸ் சீரிஸ்ல எப்படி ஹீரோஸ்லாம் வில்லனா இருப்பாங்க, அந்த மாதிரி இதுலயுமே இந்த பவர் ரேஞ்சர் இவங்க எல்லாம் வில்லனா இருப்பாங்க. மான்ஸ்டர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் பூமி அட்டாக் பண்ணணும் தான் வருவாங்க, பட் ஈஸியா தோத்துருவாங்களா. தோத்தோடனே இவங்க வந்து ஷோ பண்ணுவாங்க, நீங்க வாரம் வந்து எங்களை அட்டாக் பண்ற மாதிரி வாங்க, நாங்க உங்களை போட்டு தள்ளிட்டு நாங்க அதை ஷோ மாதிரி பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி. இவங்க வந்து இம்மார்டல், அதுக்கு ஒரு ஆர்டிஃபெக்ட் வச்சு கொண்டாதான் இவங்க வந்து சாவாங்க இந்த மான்ஸ்டர். நாங்க உங்களை ஆர்டிஃபெக்ட் வச்சு கொள்ளாம சும்மா கொள்ளுவோம், நீங்க வந்து ஷோ மாதிரி இது பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அவனுங்களை டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பானுங்க. நல்லா இருக்கு. ஆனா இந்த இப்போ ரீசெண்டா வந்த அனிமே இதுல ஒரு சின்ன சேஞ்ச், எப்பவுமே ஒரு செட் ஆஃப் அனிமே தான் வரும்னு நான் சொல்லிட்டு இருக்கேன்ல, ஒவ்வொரு டைப் இசக்காய் கொஞ்சம் இது கொஞ்சம் அது கொஞ்சம் கலந்து வந்துட்டே இருக்கும். இந்த சீசன்ல சடனா பார்த்தோன்னா கொஞ்சம் கேர்ள்ஸ் லவ் அதெல்லாம் கலந்து வந்துகிட்டே இருக்கு, என்னடா இது அப்படின்ற மாதிரி ஆச்சு. சொல்ற? ஆமா சீரியஸா, ஏன்னா போன சீசன்ல எல்லாம் ஒரு கேர்ள்ஸ் லவ் 2 கேர்ள்ஸ் லவ் வரும், இதுலயே ஒரு 3-4 வந்துருச்சு இந்த சீசன்லயே. அதிகமா வருதுன்றீங்க? ஆமா அதிகமா வருது.
கேர்ள்ஸ் லவ் வந்தா பரவாயில்ல, எவனா பாய்ஸ் லவ் கொண்டு இல்ல பிஎல்லுமே வந்தாலும் பிஎல் போன சீசன் அதுக்கு முந்தின சீசன் எப்போ ஒரு 4-5 பிஎல் வந்துச்சு. ப்ரோ. LGBTக்குலாம் வேணாம். எல் மட்டும். ஆமா, எல் ஐ ஒன்லி சப்போர்ட் எல். அவ்வளவுதான். எல்லாம் முடிஞ்சு போச்சு. இத போடுவோம், யூடியூப் கடிக்க போறேன். ஐயோ, அவ்வளவுதான், உனக்கு அவ்வளவுதான் டைம், உனக்கு அவ்வளவுதான் போ அப்படின்னு தாத்தி விட போறேன். இப்ப கூட நான் கோகோ அனிமேல போய்கிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு பிஎல் அனிமே கையில மாட்டிச்சு. பாய்ஸ் லவ் ஆனா ப்ரோ, சில்ட்ரன் கேர் ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் ஜேர்னர். எத்தனை நேரம் ப்ரோ என் மைண்ட் டிஸ்டர்ப் ஆயிடும். அப்புறம் அவ்வளவுதான். ஐயோ நீ வேறயா, நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கிவன் ஒரு அனிமே, மியூசிக்கல் அனிமேன்னு நினைச்சு நான் பாத்துட்டு இருந்தேன். ஸ்டார்டிங் வரையும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படிதான் இருந்துச்சு. பார்த்தா இது பிஎல் ஆச்சு. சரி போ, ஆரம்பிச்ச anime எப்ப முடிக்கிறது? ஏமாத்திட்டாங்க அப்படின்னு. அதான் ஏமாத்திட்டாங்க. எனக்கு ஒரு வாட்டி ரோக்கி ரிவெஞ்சர்ஸ்லயே ஒரு 2 கேரக்டர் இருப்பானு தெரியுமா? இவன் இன்னும் இந்த டைஜி சிவா கூட இருப்பானுங்களே, அந்த ஒரு சீனை பார்த்து எனக்கு எல்லாம் டிராமடைஸ் ஆகி ஐயோ என்னடா இதுன்னு மாங்கா படிக்கும்போது எனக்கு இங்க பாரு, நீ அப்ப கிவன் எல்லாம் பார்த்தேன்னு வச்சுக்கோ, ஏன் நல்லாதான் போய்கிட்டு இருந்துச்சு. சடனா இவங்க பிஎல் மாதிரி வந்தது. ஜேர்னரே பிஎல் தான், எனக்கு தெரியாது. மியூசிக்கல் அனிமே போய்கிட்டு இருந்துச்சு. சடனா இவன் வந்து சட்டையை கல்றான்ற எனக்கு ஒரு மாதிரி கடுப்பாயிருச்சு. ஆஃப் பண்ணிட்டேன். ஐயோ மாங்கால அந்த ஒரு பேனல் பார்த்துட்டு எனக்கு நாங்கூர்ல ஒரு சீன் வரும். நம்ம ஆளு தூக்கி போட்டு என்னடா இதுன்னு பாருங்க, அந்த மாதிரி கிடந்த கால ஓலி அந்த அந்த ஒரு மேங்கா பேனலை பார்த்துட்டு கதறிட்டேன். கொஞ்சம் குழம்பு. சரி அவங்க நீ போயிட்டு கிவன் பாத்துட்டு வாப்பனா, நீ அதை விட கதறிடுவ. பார்க்கவே மாட்டேன். அது கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு மேல பேசிட்டோம்னு நினைக்கிறேன். இந்த ட்ரைக்க நம்பாதீங்க, கம்யூனிட்டி திடீர்னு போவான். நீ கஷ்டப்பட்டு பேசிட்டு நாங்க அலறிட்டோம். சரி போயிடுச்சு போல பேசுறதெல்லாம் நினைச்சோம். 2 மாதம் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தோம், மொத்தமா வெளில போயிட்டான். அம்மா அம்மா பயமுத்தி விட்டான். சோ ஆமா ஆமா. அடுத்து வந்து இந்த அடிக்ஷன் பத்தி அந்த பாட்காஸ்ட் வரும். அதுக்கப்புறமா இவரு சொன்ன மாதிரி இப்போ கண்டினியூங் அதை பத்தி அது ஒரு பாட்காஸ்ட் வரும். ஐயா அவார்டு இருக்கு ஐயா, அவார்டுன்னு ஒண்ணு இருக்கு ஐயா. அவார்டு வரும். அதுக்கப்புறமா வின்லாண்ட் சாகா மங்கா அந்த மாதிரி நிறைய இருக்கு, பொறுமையா வரும். சோ அவ்வளவுதாங்க. கண்டென்ட் இருக்கு, எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொஞ்சம் கம்மியா இருக்குது, அவ்வளவுதான். உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஸ்பைக் நாகி ஐசன் மற்றும் ஜோரோ. பாதியில போன ஜோரோ. நன்றி. ஒரு மதனுக்கு அவரோட முயற்சிக்கு ஒரு பாராட்டு தரலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு அந்த மனுஷன் 10 வாட்டி வந்துட்டு பேசிட்டு கேக்குதான்னு கேட்டாரு. எனக்கு ஒரு பக்கம் சிரிப்பா இருக்கு, ஒரு பக்கம் கஷ்டமா இருக்கு. இந்த பாகுபலிக்கு ஒரு வணக்கம்.